நாங்க முதலாவது ரெக்கார்டிங் நீங்க பார்த்திருப்பீங்க. பெர்ஃபெக்ட் காம்படிட்டிவ் மார்க்கெட்னா என்னது? அதோட கேரக்டரிஸ் என்ன? ஸோ பெர்ஃபெக்ட் காம்படிட்டிவ் மார்க்கெட் வந்து ஷார்ட் ரன்ல என்ன மாரியான ப்ராஃபிட், அப்புறம் லாஸ், அப்புறம் நார்மல் ப்ராஃபிட் இதுகள எப்படி ஏர்ன் பண்ணுது? ஸோ அதே மாரி லாங் ரன்ல வந்து என்னத்த ஏர்ன் பண்ணுது? அப்புறம் ஷார்ட் ரன்ல ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் எப்படி இருக்குது? எவரேஜ் ரெவென்யூ, டோட்டல் ரெவென்யூ, மார்ஜினல் ரெவென்யூ இந்த மாரி காணப்படுது. டோட்டல் காஸ்ட் எப்படி இருக்குது? ஸோ இது மாரியான எல்லா விஷயத்தையும் வந்து நாங்க பார்த்தோம். சரியா? ஸோ இப்ப அடுத்தது வந்து நாங்க பார்க்க போறது வந்து மனோபொலி மார்க்கெட். அதாவது தனியுரிமை சந்தை. தனியுரிமை சந்தைன்னு சொன்னா நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. முதலாவது இந்த மார்க்கெட்ட படிக்கும் முதல்ல வந்து இந்த மார்க்கெட் ஒவ்வொன்றுக்கும் வந்து எக்ஸாம்பிள வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். அதாவது வந்து இப்ப தனியுரிமை சந்தைன்னு சொன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரயில்வே. அடுத்தது என்னது? வாட்டர் போர்ட். அடுத்தது எலக்ட்ரிசிட்டி. ஸோ துறைமுகம். ஸோ இது எல்லாமே வந்து என்னதுன்னு சொன்னா தனியுரிமை சந்தை. அதாவது வந்து தொழில்ல இருக்கிற நிறுவனம், அதாவது தொழிலும் நிறுவனம் 2மே வந்து ஒன்று. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் விச் தேர் ஆர் ஒன்லி ஒன் சிங்கிள், அதாவது ஒரே ஒரு நிறுவனம் மட்டும் தான் காணப்படும். த ப்ராடக்ட் விச் ஆர் நோ க்ளோஸ் சப்ஸ்டிட்யூட், அதாவது நெருங்கிய பிரதியீடுகள் அற்ற தன்மை. அதாவது இப்ப நாங்க அங்க படிச்சது என்னது? காம்படிட்டிவ் மார்க்கெட்ல வந்து அதாவது பெர்ஃபெக்ட் கம்பெனி மார்க்கெட்ல என்ன சொல்றது? ஹோமோஜீனியஸ், அதாவது ஒத்த தன்மையான பொருட்கள். க்ளோஸ் சப்ஸ்டிட்யூட் ஆனா மோனோபோலி மார்க்கெட்ல வந்து நோ க்ளோஸ் சப்ஸ்டிட்யூட், அதாவது நெருங்கிய பதிலீடுகள் காணப்பட மாட்டாது. இங்கு உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் வந்து நெருங்கிய பிரதியீடு காணப்படாது. அதனால வந்து இந்த உற்பத்தி பொருள் வந்து ரொம்ப சிறப்பு தன்மை வாய்ந்ததா காணப்படாது. ஸ்பெஷலைசேஷன் ப்ராடக்ட்டா காணப்படும். அண்ட் விச் இட் இஸ் டு வெரி ஹார்ட் டு அதர் ஃபார்ம் டு என்டர். அடுத்தது என்ன சொல்றாங்க? குறித்த ஒரு, அதாவது வந்து புதிய ஒரு நிறுவனம் வந்து உள்நுழைவதற்கு தடை. பிரவேச தடை நிலவுதல். அப்படி இல்லாட்டி பிரவேச சுதந்திரம் இல்லைன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அப்ப அடுத்து பாருங்க, தி சிங்கிள் ப்ராடக்ட் எக்ஸிஸ்ட் இன் த இண்டஸ்ட்ரி. அதாவது குறித்த ஒரு தொழில வந்து ஒரே ஒரு நிறுவனம் மட்டும்தான் இங்க காணப்படும். நோ க்ளோஸ் சப்ஸ்டிட்யூட் போது அதாவது வந்து நெருங்கிய பதிலீடுகள் எதுவுமே காணப்படாது. டிஃபிகல்ட் டு என்ட்ரி, அதாவது பிரவேச தடை வந்து இருக்கு. அப்படி இல்லாட்டி பிரவேச சுதந்திரம் இருக்குன்னு சொல்லி நிறுவனம் வந்து உள்நுழையவோ வெளியேறவோ வந்து பிரவேச தடை காணப்படுதுன்னு சொல்லி சொல்றோம். ஓகே. அடுத்தது லீகல். அப்ப இந்த அதாவது வந்து இந்த கோர்சஸ் ஆஃப் த மனோபலின்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து நாங்க மெயினா வந்து 4 விஷயங்கள் இருக்கு. அதாவது இந்த தனியுரிமை நிறுவனத்துல வந்து மெயினா 4 விஷயம். ஒண்ணு தான் வந்து என்னதுன்னா லீகல் ரிஸ்ட்ரிக்ஷன்னு சொல்லி சொல்றது. அதாவது சட்ட ரீதியான தனியுரிமை. அடுத்தது வந்து நாங்க சொல்லுவோம் கண்ட்ரோல் அண்ட் த ஸ்கேர் ரிசோர்ஸ் ஆஃப் இன்புட், அதாவது வந்து மூலப்பொருள் தொடர்பான உடைமைன்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது வந்து இந்த பேட்டர்ன்ஸ்ன்னு சொல்லி சொல்றதுனால என்னதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து நாங்க சொல்றது இந்த அளவு திட்ட சிக்கனங்கள், அந்த மாதிரியான இயற்கை தனியுரிமை. அடுத்தது எக்கனாமிக் ஆஃப் ஸ்கேல்ன்னு சொல்லி சொன்னாலும் அளவு திட்ட அடுத்தது டெக்னிக்கல் சுப்பீரியாரிட்டின்னு சொல்லி சொன்னா தொழில்நுட்பம்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். ஓகே. ஓகே. அப்ப நாங்க இத ஒவ்வொன்றையும் வந்து பார்த்து கொண்டு வரோம். முதலாவது என்ன? இந்த லீகல் ரெப்ரேஷன். அதாவது வந்து சட்ட ரீதியான தனியுரிமைன்னு சொல்லி சொல்லலாம். அரச கட்டுப்பாட்டு, அதாவது சில வியாபார நிறுவனங்களுக்கு வந்து என்ன நடக்குன்னா, அதாவது உரிமை வந்து தனி நிறுவனங்களுக்கு வழங்குறது. அப்படி இல்லாட்டி வேறு சில வியாபார நடவடிக்கைகள் வந்து அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களுக்கு மட்டும் மேற்கொள்ற நிலை காணப்படுறது தான் வந்து நாங்க லீகல் ரெஸ்ட்ரிக்ஷன்னு சொல்லி சொல்றது. உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இலங்கை துறைமுக அதிகார சபை, இந்த மின்சார சபை, புகையிரத சேவை. ஸோ இது எல்லாமே வந்து அவ ஒரு சில நிறுவனங்களுக்கு மட்டும் தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இருக்கிறாங்க. அதாவது அரச கட்டுப்பாட்டுகளினால சில வியாபார நடவடிக்கையை மேற்கொள்ளும் உரிமை தனி நிறுவனங்களுக்கு வழங்குவது. அப்படி இல்லாட்டி வேறு சில வியாபார நடவடிக்கைகளை அரசிற்கு சொந்தமான நிறுவனங்கள் மட்டும் மேற்கொள்றது. சில வியாபார நடவடிக்கை இருக்கு, அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள் மட்டும் மேற்கொள்ளும். அது இன்னொரு சிலதுக்கு அரசு கட்டுப்பாட்டால சில வியாபார நிறுவனங்கள் இயங்கும். இதைத்தான் வந்து லீகல் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லி சொல்றேன். அதுக்கான உதாரணங்கள் தான் வந்து என்னதுன்னா மின்சார சபை, இலங்கை துறைமுக அதிகார சபை, அதுகள் புகையிரத சேவை எல்லாம். பாருங்க, கவர்மெண்ட் மட்டும்தான் இருக்கு புகையிரத சேவை எல்லாத்துலயும் அந்த மாதிரி. அடுத்தது வந்து நாங்க படிச்ச, அதாவது பேட்டர்ன். ஒரு வே இருக்கும். அதாவது அது என்ன அந்த பேட்டர்ன்ஸ்ன்னு சொல்லி சொல்றது.
அதாவது வந்து ஒரு நிறுவனம் வந்து என்ன சொல்றது? ஒரு போட்டி நிறுவனங்கள் இந்த சந்தையில இல்லாததால வந்து, ஒரு நிறுவனம் வந்து சந்தைக்கு தேவையான முழு உற்பத்தியை வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, குறைந்த செலவுல வந்து அவங்களால வழங்கக்கூடியதா இருக்கும். கண்ட்ரோல் அண்ட் ஸ்கேர் ரிசோர்ஸ் ஆஃப் இன்புட்ன்னு சொல்றாங்க. அதாவது மூலப்பொருள் தொடர்பான உரிமைன்னு சொல்லலாம். அதாவது ஒரு பண்டத்த உற்பத்தி செய்யும் பொழுது, மூலப்பொருள் தொடர்பான உரிமை வந்து ஒரு தனி நிறுவனத்துக்கு மட்டும் தான் இருக்கிற சந்தர்ப்பத்த தான் வந்து சொல்றாங்க. உதாரணம் வந்து, ஒரு நாட்ல காணப்படுகின்ற அதாவது ஒரு நாட்ல வந்து மாணிக்க கற்கள். அந்த நாட்டுக்கு மட்டும் உரிமையா இருக்குது. பெட்ரோல் அந்த நாட்டுக்கு மட்டும் உரிமையா இருக்குது. அதுதான் கண்ட்ரோல் ஆஃப் தி ஸ்கேர் ரிசோர்ஸ் த இன்புட். அப்ப அந்த நாடு வந்து அந்த தனி உரிமையா காணப்படும். அதாவது வந்து அந்த பொருளுக்கு வந்து நல்ல ஒரு டிமாண்டா இருக்கக்கூடிய, நல்ல ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடியதா இருக்கும். அதுதான் மூலப்பொருள் தொடர்பான உரிமைன்னு சொல்லுவோம். அப்படி இல்லாட்டி உடைமை. கண்ட்ரோல் ஆஃப் தி ஸ்கேர் ரிசோர்ஸ் ஆஃப் இன்புட்ன்னு சொல்லுது. அப்போ அதுக்கு உதாரணத்துக்கு சொன்னா, இப்ப மாணிக்கக்கல் எடுத்துக்கிட்டா, அந்த ஒரு நாடு வந்து அதாவது மாணிக்கக்கல் படிவம் காணப்படுற நாடு, அந்த அந்த பொருளுக்கு வந்து தனி உரிமையா இருக்கு. அதாவது வந்து ஒரு பண்டம் ஒன்று உற்பத்தி செய்ற மூலப்பொருள் தொடர்பான உரிமை தனி நிறுவனத்துக்கு மட்டும் உரிமையாகிற சந்தர்ப்பத்த தான் வந்து நாங்க அப்படி சொல்லுவோம். நாட்ல வந்து காணப்படுகின்ற மாணிக்க படிவுகளில் உரிமை வந்து ஒரு நிறுவனத்துக்கு மட்டும் காணப்படுகிறது. ஸோ அந்த மாரி தான். அந்த பெட்ரோல் அந்த மாரி ஒரு அந்த நாட்டிலேயே அந்த நாட்ல மட்டும் தான் அவங்க இருக்குன்னு சொல்லும் பொழுது, அப்ப அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, அதாவது வந்து தனியுரிமை காணப்படும். அதுதான் கண்ட்ரோல் இஸ் ஸ்கேர் ரிசோர்ஸ் ஆஃப் இன்புட்ன்னு நாங்க சொல்றோம். அடுத்தது வந்து பாருங்க டெக்னிக்கல் சுப்பீரியாரிட்டி. டெக்னிக்கல் சுப்பீரியாரிட்டின்னு சொன்னா, அந்த நிறுவனம் வந்து அந்த உற்பத்தி தொழில்நுட்பம் வந்து அதுக்கு மட்டும் பயன்படுத்தப்படுது. ஸோ அதுதான் டெக்னிக்கல் சுப்பீரியாரிட்டின்னு சொல்றது. சரியா? அடுத்தது எக்கனாமிக் ஆஃப் ஸ்கேல். அதாவது ஒரு நிறுவனம் வந்து உற்பத்திய அதிகரிக்கும் பொழுது வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, பேரளவு உற்பத்தி சிக்கனம் சொல்லுவோம். அதாவது வந்து நாங்க சொல்றது வந்து ஸ்கேல், ரிட்டர்ன் ஆஃப் ஸ்கேல்ன்னு சொல்லுவோம். அப்ப அந்த குறைந்த சராசரி செலவோட, அதாவது ஒரு ஒரு எவரேஜ் காஸ்ட் எவ்வளவு குறைவா அந்த உற்பத்திய செய்ய முடியுமோ, அவ்வளவு குறைவா அந்த நிறுவனம் உற்பத்தி செய்றதால வந்து இயற்கையான தனியுரிமை. அத நாங்க நேச்சுரல் மோனோபோலின்னு கூட நாங்க சொல்லுவோம். அதத்தான் எக்கனாமிக் ஆஃப் ஸ்கேல்ன்னு சொல்றது. அதாவது வந்து இந்த அளவு திட்ட சிக்கனம் தோன்றும்னு சொல்றதால வந்து புதிய நிறுவனங்கள் வந்து உள்நுழைய முடியாது. சரளமா சொல்லப்போனா ஒரு நிறுவனம் வந்து குறைந்த செலவோட ஒரு பொருள உற்பத்தி செய்யக்கூடியதா இருக்கிற சந்தர்ப்பத்துல வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, புதிய ஒரு நிறுவனம் உள்நுழையிறதால வந்து அந்த நிறுவனத்துல வந்து அந்த பொருள உற்பத்தி செஞ்சு கொள்ள முடியுமா? அந்த நிறுவனத்துல குறைந்த செலவுல முடியாது. அதுதான் எக்கனாமிக் ஆஃப் ஸ்கேல். டெக்னிக்கல் ஆஃப் சுப்பீரியாரிட்டின்னு சொன்னா, அந்த நிறுவனம் பயன்படுத்துகின்ற தொழில்நுட்பங்கள், அந்த நிறுவனம் பயன்படுத்துகின்ற சாஃப்ட்வேர்ஸ். அது எதுவுமே வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, அந்த முன்னொரு நிறுவனத்துக்கு வந்து தெரியாது. ஏன்னு சொன்னா, இந்த மனோபொலியில மெயின் இது என்னதுன்னு சொன்னா, தகவல்கள் எதுவுமே வந்து எங்களுக்கு என்ன செய்ய முடியும்னா கிடைக்காது. சரியா? நிறுவனத்துல வந்து தகவல்கள் வந்து பூரணமற்றது. அதாவது அன்ஃபில்டா இருக்கும். அதாவது அன்ஃபுல்ஃபில்டுன்னு சொல்லுவோம். இப்ப செலவுகள் ஏதாவது நாங்க செலவு செஞ்சு தான் வந்து என்ன நடக்க முடியும்னா, தகவல பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். அதனால தான் வந்து எங்களுக்கு இந்த என்ன சொல்றது, இந்த டெக்னாலஜி சுப்பீரியாரிட்டியோ, அப்படி இல்லாட்டி இந்த எக்கனாமிக் ஸ்கேலோ, அந்த விஷயங்கள் எதுவுமே எங்களுக்கு தெரியாம போகுது. ஒரு குறித்த பண்டத்தின் கேள்வி நிலைமை, அந்த டிமாண்ட் எவ்வளோ இருக்கு? பிரைஸ் என்ன மாரி? ப்ராஃபிட் என்ன மாரி? காஸ்ட் என்ன மாரி? டெக்னாலஜி என்ன? இந்த மாரியான எல்லாமே வந்து நாங்க வந்து ஈஸியா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கெதர் பண்ணிக்கொள்ள முடியாது. இந்த மனோபலி மார்க்கெட்ல. ஆனா பெர்ஃபெக்ட் காம்படிட்டிவ்ல வந்து ஈஸியா எங்களுக்கு கெதர் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு நாளைக்கே நெனச்சாலும் ஒரு மனோபலி மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னு சொன்னா அத பத்தி உங்களுக்கு ஒரு அனுபவம் இல்ல. அதுக்கான எவ்வளோ காஸ்ட் போகும்னு தெரியாது. என்ன மாரியான டிமாண்ட்ன்னு தெரியாது. ப்ராஃபிட் இருக்குமா? லொஸ்ஸா இருக்குமான்னு தெரியாது. காஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியாது. டிமாண்ட் எதுவுமே தெரியாது. மத்தது நாளைக்கு நெனச்சாலும் உங்களால வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ அது வந்து நெனச்ச மாரி த நிறுவனம் வந்து உருவாக்க முடியும். அதத்தான் வந்து நாங்க மனோபொலின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இந்த கோர்சஸ் ஆஃப் த மனோபொலின்னு சொன்னா, இதுகள நீங்க போட்டு அதுக்கான நான் சொன்ன ஒவ்வொரு உதாரணத்தையும் வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகே. சரி. இந்த மனோபோலிஸ் டிமாண்ட் கர்வ். அதாவது வந்து தனியுரிமை இதுல வந்து இந்த தனியுரிமை நிறுவனம் வந்து என்ன நடக்குன்னா, பிரைஸ்
பிரைஸ் மேக்கரா தான் இருப்பாங்க. என்னது விலையை வந்து உருவாக்குபவரா தான் இருப்பாங்க. சரியா? ஸோ அந்த அப்ப வந்து இப்ப இந்த நிறுவனத்தில வந்து கேள்விக்கோடு. தனியுரிமை நிறுவனத்தில வந்து கேள்விக்கோடுன்னு சொல்லக்குள்ள, குறிப்பிட்ட தொழில்ல வந்து ஒரு நிறுவனம் மட்டும் காணப்படுறதால வந்து விற்பனை விலையிலயும், அதாவது அவங்க சேல் பண்ற பிரைஸ்லயும், விற்பனை தொகை அவங்க செயல்படுற குவான்டிட்டிலயும் வந்து இது வந்து என்ன நடக்கும்னா செல்வாக்கு செலுத்தும். அதாவது இன்ஃப்ளூயன்ஸரா இருக்க முடியும். சரியா? இருந்தாலும் வந்து ஒரு நேரத்துல, ஒரு டைம்ல வந்து ஒண்ணு பிரைஸ்ல சேஞ்ச் பண்ணணும். அப்படி இல்லாட்டி குவான்டிட்டில சேஞ்ச் பண்ண முடியும். 2யும் வந்து ஒரே நேரத்துல அட் அ டைம்ல வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அதாவது நிறுவனம் வந்து பிரைஸ் ஒண்ணு கூட்டலாம், பிரைஸ் ஒண்ணு குறைக்கலாம். அப்படி இல்லாட்டி குவான்டிட்டிய கூட்டலாம், குவான்டிட்டிய குறைக்கலாம். ஆனா ஒரே நேரத்துல வந்து பிரைஸையும் கூட்டி, குவான்டிட்டியையும் வந்து கூ கூட்டவோ, குறைக்கவோ இயலாது. சரியா? அப்ப அதாவது வந்து என்ன சொல்றான்னு சொன்னா, இப்ப நாங்க விற்பனை குவான்டிட்டிய வந்து கூட்டணும்னா, பிரைஸ என்ன செய்யணும் நார்மலாவே குறைக்கணும். நாங்க டிமாண்ட் கர்வ் என்ன படிச்சிருக்கோம். எங்களுக்கு வந்து அந்த பொருள்ல வந்து பிரைஸ குறைச்சா டிமாண்ட் கூடும். அதே என்ன சொல்றது? ஆ டிமாண்ட குறைக்கணும், பிரைஸ கூட்டணும்னு சொன்னா எங்களுக்கு தெரியும். டிமாண்ட் குறையும்னு சொல்லி. ஆனா ஒரே நேரத்துல வந்து என்ன செய்யலாம்? பிரைஸையும் கூட்டி எங்களுக்கு டிமாண்டும் கூடணும்னு சொன்னா இயலுமா? முடியாது. அதனால தான் வந்து என்ன சொல்றோம்னு சொன்னா, இந்த மோனோபோலிஸ்டிக் டிமாண்ட் கர்வ் வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, ஒரு சாதாரண கேள்விக்கூட நார்மல் டிமாண்ட் கர்வ்வா இருக்கும். அதாவது வந்து அப் டூ டவுன் அப்படி இல்லாட்டி லெஃப்ட் டூ ரைட் இடமிருந்து வலமாக, மேலிருந்து கீழ் நோக்கியதா இருக்கும். சரியா? பாருங்க. இது பெர் யூனிட் பிரைஸ் ஃபார் த பெர் யூனிட். இது டிமாண்ட். அதாவது டிமாண்ட் கர்வ் இந்த ப்ளூ கலர்ல இது Q. பாருங்க. P1 இருக்கக்குள்ள, விலை கூடுதலையா இருக்கக்குள்ள வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, Q1 தான் கொள்வனவு செய்யும். ஒரு கொள்வனவு டிமாண்ட் ஏற்படுத்துது. இதே வந்து P1ல இருந்து P2 பிரைஸ் வரக்குள்ள வந்து குவான்டிட்டி வந்து Q1ல இருந்து Q2 மாறுது. சரியா? இதத்தான் வந்து அவங்க சொல்றாங்க. அடுத்தது மார்ஜினல் ரெவென்யூ கர்வ் ஆஃப் பிரைஸ் பை த மோனோபோலிஸ்டிக். அப்ப அதாவது வந்து எல்லை வருமானம். இப்ப நாங்க எல்லை வருமானம்னா என்னதுன்னு சொல்லி படிச்சுட்டோம். சரியா? எல்லை வருமானம்னா என்னதுன்னு சொல்லி படிச்சுட்டோம். இப்ப எல்லை வருமானத்த பத்தி இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து தனியுரிமை நிறுவனத்துல வந்து எல்லை வருமானம் வந்து சராசரி வருமானத்த விட என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, குறைவா தான் இருக்கும். அதாவது வந்து எவரேஜ் ரெவென்யூவ விட வந்து இந்த எவரேஜ் ரெவென்யூனா நீங்க இப்ப ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த டிமாண்ட் இந்த D/AR இந்த எவரேஜ் ரெவென்யூவ விட இந்த மார்ஜினல் ரெவென்யூ வந்து என்ன நடக்கும்னா என்னைக்கும் குறைவா தான் காணப்படும். இதனால தான் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, இந்த இந்த மார்ஜினல் ரெவென்யூ வந்து எப் இந்த எவரேஜ் ரெவென்யூ கர்வ வந்து குறைவாக, அதாவது வந்து கீழயே தான் காணப்படும். சரியா? ஓகே. நாங்க அது ஏன்னு சொல்லி ஒரு அட்டவணை மூலமா பார்ப்போம். குவான்டிட்டி தந்திருக்காங்க, பிரைஸ் தந்திருக்காங்க. பாருங்க நாங்க பெர்ஃபெக்ட் காம்படிட்டிவ் மார்க்கெட் பிரைஸ் வந்து சேஞ்ச் இல்ல. எல்லாம் ஒரே மாரியா தான் இருக்கும். இங்க பாருங்க சேஞ்ச் ஆகுது. ஏன்னு சொன்னா நாங்க படிச்சிருக்கோம். இது வந்து சாதாரண டிமாண்ட் கர்வ் மாரி இருக்கு. இந்த மோனோபோலி மார்க்கெட்ல காணப்படும். விலை கூடக்குள்ள வந்து ₹10 இருக்கக்குள்ள விட குவான்டிட்டி குறையுது. ₹9க்குள்ள குவான்டிட்டி 1, 8, 2 அப்படியே பிரைஸ் 0க்கு வரக்குள்ள குவான்டிட்டி வந்து என்ன நடக்குது? கூட தொடங்குது. இதுதான் மோனோபோலி மார்க்கெட்ல பிரைஸ்க்கும் குவான்டிட்டிக்கும் இருக்கிற நார்மல் டிமாண்ட் கர்வ் மாரியே தான் இருக்கும். அப்ப டோட்டல் ரெவென்யூ எங்களுக்கு தெரியும் தானே. அதாவது P தர Q 10 தர 0 10 9 தர 1 9 8 தர 2 16 இப்படியே போய்க்கொண்டு இருக்கும். எவரேஜ் ரெவென்யூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா, TR வந்து Qவால பிரிப்போம். ஓகேயா? ஓகே. பாருங்க. TR வந்து Qவால பிரிப்போம். 9 1ஆல பிரிச்சா 9, 16 2ஆல பிரிச்சா 8, 21 3ஆல பிரிச்சா 7. அதனால தான் நாங்க சொல்றோம் P சமன் AR2. P சமன் AR2. அப்ப P சமன் ARன்னு சொல்லி சொல்றோம். ஓகேயா? அடுத்தது மார்ஜினல் ரெவென்யூ. அப்ப மார்ஜினல் ரெவென்யூ பத்தி நாங்க என்ன சொன்னோம்னு சொல்லி சொன்னா, எவரேஜ் ரெவென்யூ விட வந்து அதாவது மார்ஜினல் ரெவென்யூ குறைவா தான் இருக்கும். அதாவது வந்து இப்ப மார்ஜினல் ரெவென்யூ எப்படி காண்றது? அதாவது ஓரளவு யூனிட் எக்ஸ்ட்ராவா வந்து நாங்க என்ன செய்யலாம்? சேல் பண்ணக்குள்ள ஏற்படுறது தான் மார்ஜினல் ரெவென்யூ. அப்ப இந்த டோட்டல் 0த்தோட 9 0க்கும் 1க்கும் இடையில டிஃபரண்ட். அப்போ 9 9க்கும் 16க்கும் 7
இங்க வந்து ஒரு அலகால கூடிக்கொண்டு போகுது. 16க்கு 21க்கு 5. அப்ப என்ன நடக்குன்னா, இங்க மார்ஜினல் ரெவென்யூ அதாவது வந்து இந்த மார்ஜினல் ரெவென்யூ வந்து 9, 7, 5, 3, 1ன்னு வருது. அப்ப அதாவது வந்து இந்த எவரேஜ் ரெவென்யூ விட எவரேஜ் ரெவென்யூ 9, 8, 7, 4, 5, 6ன்னு வருது. இந்த எவரேஜ் ரெவென்யூ விட மார்ஜினல் ரெவென்யூ வந்து ரொம்ப குறைவா தான் வருது. ஓகே. ஸோ மார்ஜினல் ரெவென்யூ விட வந்து என்னைக்குமே வந்து எவரேஜ் ரெவென்யூ வந்து கூடுதலா இருக்கும். சரியா? மார்ஜினல் ரெவென்யூ குறைவா இருக்கும். ஸோ பாருங்க. ஸோ அதனால தான் வந்து இங்க காட்டியிருக்காங்க. இந்த டிமாண்ட் கர்வ். இந்த டிமாண்ட் கர்வ்ன்னு சொல்லி சொன்னா ஏஆர். நாங்க சொன்னது தானே பி சமம் ஏஆர்ன்னு சொல்லி படிச்சோம். அப்ப இந்த ஏஆர விட எம்ஆர் வந்து என்னைக்கும் குறைவா தான் இருக்கும். ஓகே. மார்ஜினல் ரெவென்யூ பாருங்க. 9, 7, 5, 1 -3ல இருக்கு. ஓகே. அடுத்தது என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, "தி ஸ்லோப் ஆஃப் தி டிமாண்ட் கர்வ் இஸ் தி ஆஃப் தட் தி எம்ஆர் கர்வ்." அதாவது வந்து டிமாண்ட் வளைவு வந்து என்னைக்குமே வந்து இந்த எம்ஆர் வளைவின் பாதியா தான் இருக்கும். பாருங்க டிமாண்ட் வளைவு வந்து என்னைக்குமே இந்த வளைவு வந்து எம்ஆர் வளைவின் வந்து பாதியா தான் இருக்கும். இந்த டிமாண்ட் கர்வ் வந்து என்னைக்குமே வந்து இந்த மார்ஜினல் ரெவென்யூன்ற அரைவாசியா தான் இருக்கும். சரியா? பாருங்க. டிமாண்ட் கர்வ் இருக்கு. இந்த மார்ஜினல் ரெவென்யூன்ற அரைவாசி தான் டிமாண்ட் கர்வா இருக்கு. ஸோ அதுக்கு கீழ மார்ஜினல் ரெவென்யூ குறைஞ்சு கொண்டு தான் வருது பாருங்க. சரி. அடுத்தது எம்ஆர் இஸ் பாசிட்டிவ் ஆஸ் அ லாங் தி டிமாண்ட் கர்வ் இஸ் எல்லாத்தையும். அதாவது இந்த டிமாண்ட் கர்வ் வந்து என்ன நடக்கணும்னு சொன்னா, டிமாண்ட் கர்வ் வந்து அதாவது வந்து எலாஸ்டிக்கா இருக்க வரைக்கும், அதாவது எலாஸ்டிக்னா நெகிழ்ச்சியா இருக்க வரைக்கும், எம்ஆர் வந்து மார்ஜினல் ரெவென்யூ வந்து நேர்மறையா இருக்கும். சரியா? அடுத்தது எம்ஆர் 0 வென் பிரைஸ் எலாஸ்டிசிட்டி ஈக்குவேஷன் ஆஃப் யூனிட். ஓகே. இந்த மார்ஜினல் ரெவென்யூ வந்து 0வா இருக்கக்குள்ள வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா விலை நெகிழ்ச்சித்தன்மை வந்து ஒண்டா இருக்கும். சரியா? இந்த விலை நெகிழ்ச்சித்தன்மை அதாவது நெகிழ்ச்சி அற்றதா மாறக்குள்ள, ஒன்றை விட குறைவா போகக்குள்ள இந்த மார்ஜினல் ரெவென்யூ வந்து மைனஸா போகக்குள்ள வந்து டிமாண்ட் கர்வ் வந்து என்ன நடக்கும்னா, ஒன்றை விட குறைவா இருக்கும். அதாவது இன்இலாஸ்டிசிட்டியா இருக்கும். ஸோ அதத்தான் வந்து இந்த எம்ஆர் டிமாண்ட் கர்வ் வந்து இந்த மார்ஜினல் ரெவென்யூ அண்ட் டிமாண்ட் கர்வ் வந்து விளக்கப்படுத்துது. சரியா? அப்ப என்ன சொல்றாங்க? 4 ஸ்டெப்ல விளக்குறாங்க. முதலாவது வந்து என்ன சொல்றாங்க? இந்த டிமாண்ட் கர்வ்ன்ற அரைவாசி தான் மார்ஜினல் ரெவென்யூ. சரியா? டிமாண்ட் கர்வ்ன்ற அரைவாசி. The slope of the demand curve is half that of the MR curve. அப்ப டிமாண்ட் கர்வ்ன்ற அரைவாசி தான் என்ன சொல்றாங்க? டிமாண்ட் வளைவின் சாய்வு தான் என்னது? எம்ஆர் வளைவின் பாதியா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த டிமாண்ட் வளைவின் சாய்வு தான் எம்ஆர் வளைவின் பாதைன்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது முதலாவது நாங்க என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா, இந்த எம்ஆர் மார்ஜினல் ரெவென்யூ வந்து நேர்மறையா இருக்கக்குள்ள. மார்ஜினல் ரெவென்யூ வந்து ஓகே. 1 மினிட் தாங்க. ஓகே. இந்த மார்ஜினல் ரெவென்யூ வந்து நேர்மறையா இருக்கக்குள்ள பாருங்க 9, 7, 5, 3 வந்து நேர்மறையா இருக்கக்குள்ள வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, நாங்க இந்த டிமாண்ட் கர்வ வந்து எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட்ன்னு சொல்லி அதாவது நெகிழ்ச்சி வந்து ஒன்றை விட கூடியது அப்படி இல்லாட்டி நெகிழ்ச்சின்னு சொல்லி படிச்சிருக்கோம். நெகிழ்ச்சி தன்மையுடையதுன்னு சொல்லி படிக்கிறோம். சரியா? அடுத்த ஸ்டெப்ல இந்த மார்ஜினல் ரெவென்யூ வந்து என்னைக்கு மார்ஜினல் ரெவென்யூ வந்து 0த்த அடைஞ்சு அதாவது வந்து மார்ஜினல் இந்த 1க்கு சமனா இருக்கக்குள்ள. எம்ஆர் வந்து பாருங்க
எம்ஆர் 0 ஆகக்குள்ள சம்டைம்ஸ் இந்த எம்ஆர் வந்து 1 அப்படி இல்லாட்டி 0 இருக்கக்குள்ள வந்து என்ன நடக்கும்னு சொன்னா இந்த டிமாண்ட் கர்வ் வந்து நாங்க சொல்றது வந்து அழகு நிகழ்ச்சின்னு படிச்சிருக்கோம். அதாவது வந்து டிமாண்ட் கர்வ் வந்து என்னவா இருக்கும்? டிமாண்ட் வந்து யூனிட்டரி இலாஸ்டிக்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஒன்றுக்கு சமனானதுன்னு சொல்லி, அதாவது வந்து விலையில ஏற்படுற மாற்று வீதமும் தொகையில ஏற்படுற மாற்று வீதம் சமன்னு சொல்லி படிச்சிருக்கோம். அதுதான். அப்ப அது எந்த சந்தர்ப்பத்துல நடக்கும்? எம்ஆர் வந்து அதாவது வந்து 0 இருக்கிற சந்தர்ப்பத்துல. அகைன் எம்ஆர் வந்து மைனஸ் பெறுமதியில போகுது. மார்ஜினல் ரெவென்யூ வந்து மைனஸ்ல போகக்குள்ள, மறை பெறுமதியில போகக்குள்ள வந்து இந்த டிமாண்ட் வந்து இன்இலாஸ்டிசிட்டியா போகும். அதாவது வந்து இன்இலாஸ்டிசிட்டியா போகும்னு சொல்லி சொன்னா நெகிழ்ச்சி அற்றது. ஒன்றை விட குறைவு. ஒன்றை விட குறைவுன்னு என்னது? விலைசார் கேள்வி மாற்றை விட அதாவது வந்து விலை மாற்று வீதத்தை விட வந்து நாங்க என்ன படிச்சிருக்கோம்? தொகை மாற்று வீதம் வந்து சிறிது அளவுல காணப்படும் சொல்லி நாங்க படிச்சிருக்கோம். சிறிது அளவுல காணப்படும். அதுதான் இன்இலாஸ்டிக் டிமாண்ட். இன்இலாஸ்டிக் டிமாண்ட் எப்ப ஏற்படுதுன்னு சொல்லி சொன்னா இந்த மார்ஜினல் ரெவென்யூ வந்து அதாவது வந்து எதிர்மறையா நெகட்டிவ்ல போகக்குள்ள. சோ இதைத்தான் வந்து இங்க இந்த வரைபடத்தோட விளக்கப்படுத்தி இருக்கு. ஷார்ட் ரன் ஈக்விலிபிரியம் வந்து மோனோபாலிஸ்டிக். அதாவது வந்து இப்ப இந்த குறுங்காலத்துல வந்து இந்த தனியுரிமை சந்தை வந்து சமநிலை எப்படி இருக்குன்னு சொல்லி அப்ப பாருங்க குவான்டிட்டி, பிரைஸ், எவரேஜ், மார்ஜினல். ஓகேயா? சோ டோட்டல் ரெவென்யூ காண்றது எப்படி? பி தர கே. 1 தர 1200, 1100 தர 2. சம்டைம்ஸ் இந்த மாதிரி டேபிள் ஏதாவது உங்களுக்கு ஃபில் வந்தாலும் வரலாம். சரியா? எனக்கு இப்ப இது வரைக்கும் அப்படி வந்து இல்ல. உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்ல கொஞ்சம் டஃப்பா போட்டேன்னா இந்த மாதிரி டேபிள் போட்டு ஃபில் பண்ணக்கூடி வரலாம். எவரேஜ் ரெவென்யூ எப்படி காண்றது? டோட்டல் ரெவென்யூ வந்து குவான்டிட்டியால பிரிப்போம். 1200 1ஆல பிரிச்சா 1200, 2200 2ஆல பிரிச்சா 1100. சரியா? சோ அப்படி பிரிச்சு கொண்டு வரோம். மார்ஜினல் ரெவென்யூ. மார்ஜினல் ரெவென்யூ வந்து எப்படி பார்க்கிறது? அதாவது வந்து நாங்க டெல்டா டிஆர் இன் கீழ் டெல்டா கியூ. இப்ப 1200க்கு 1200 இங்க 1200, 1200 2200க்கு டிஃபரண்ட் 1000. ஏன்னு சொன்னா இது வந்து ஒரு அலகால கூடுது. சோ அடுத்தது 1100க்கும் 1000த்துக்கு வந்து பாருங்க 1000. ஆ சரியா? சோ 1000த்துக்கும் 900க்கும் இடையில. சோ இது டிஃபரண்ட் அப்படியே வந்து குறைஞ்சு கொண்டு வருது. அப்ப நாங்க படிச்சோம் என்னது? மார்ஜினல் ரெவென்யூ வந்து மைனஸ்ல பாசிட்டிவ்ல வரக்குள்ள வந்து நாங்க டிமாண்ட் வந்து என்ன சொல்றது? எலாஸ்டிசிட்டியா இருக்கும்னு சொல்லி நாங்க படிச்சிருக்கோம். 0த்துக்கு வரக்குள்ள வந்து நாங்க படிச்சிருக்கோம் யூனிட்டரி எலாஸ்டிக்கா இருக்கும் டிமாண்ட் கர்வ். மைனஸ்ல வரக்குள்ள இந்த மார்ஜினல் ரெவென்யூ வந்து இன்எலாஸ்டிக் டிமாண்டா இருக்கும். டோட்டல் காஸ்ட் எங்களுக்கு தந்திருக்காங்க. அப்ப மார்ஜினல் காஸ்ட் எப்படி சொன்னா இந்த டோட்டல் காஸ்ட்ட வந்து குவான்டிட்டியால டிவைட் பண்ணக்குள்ள. சரியா? இந்த 500க்கும் 775க்கும் டிஃபரண்ட் 275. இந்த 775க்கும் 1000க்கும் டிஃபரண்ட் 225. குவான்டிட்டி வந்து ஒரு அலகால தானே கூடுது. அப்ப இது மார்ஜினல் காஸ்ட்டா இருக்கு. சரியா? சோ இதத்தான் இங்க வந்து இங்க மெயினா சொல்றாங்க. பாருங்க மார்ஜினல் காஸ்ட் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்பால இருந்து குவான்டிட்டி வந்து கூட வந்து மார்ஜினல் காஸ்ட் வந்து என்ன செய்யுது? ஒரு கட்டத்துக்கு அப்பால வந்து கூடிக்கொண்டு போகுது. ஓகேயா? சரி. அப்ப இதுலயும் வந்து ஈக்விலிபிரியம் வந்து இந்த எம்ஆர் சமன் எம்சி. இந்த என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா எம்ஆர் சமன் எம்சின்னு சொல்லி சொல்றோம். அதாவது வந்து இந்த தனியுரிமை சந்தையிலையும் வந்து நாங்க இப்ப ப்ராஃபிட் மினிமம் பாசிபிள் ப்ராஃபிட் அதாவது வந்து ப்ராஃபிட் வந்து எங்க இருக்குன்னா இந்த எம்ஆரும் எம்சியும் வந்து வெற்ற புள்ளியில தான் வந்து மார்ஜினல் அதாவது வந்து ப்ராஃபிட் மேக்சிமைசேஷன் இருக்கு. ஓகே. ஓகே. அப்ப பாருங்க இந்த தனியுரிமை சந்தை வந்து 3 விதத்துல. அதாவது முதலாவது வந்து ஏர்ன் நார்மல் ப்ராஃபிட். சாதாரண லாபம் வந்து எவரேஜ் காஸ்ட், எவரேஜ் ரெவென்யூ. ஏஆர் சமன் ஏசியா இருக்கும். அது சாதாரண லாபம். அடுத்தது வந்து சூப்பர் நார்மல். அதாவது சூப்பர் நார்மல்னு சொல்லி சொன்னா நாங்க படிச்சோம் என்னது? அசாதாரண லாபம். அதாவது அசாதாரண லாபம்னு சொல்லி சொன்னா இந்த எவரேஜ் காஸ்ட்ட விட எவரேஜ் ரெவென்யூ கூடுதலா இருக்கும். சராசரி வருமானம் கூடுதலா இருக்கும் சராசரி செலவை விட. லாஸ் நட்டம் அடைகிறது எப்படின்னா எவரேஜ் காஸ்ட் வந்து என்ன நடக்கும்னா எவரேஜ் ரெவென்யூ விட கூடுதலையா இருக்கும். சராசரி வருமானத்தை விட சராசரி செலவு
கூடுதலையா இருக்கும். 3 சந்தர்ப்பத்துல வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து அப்ப தனியுரிமை நிறுவனம் வந்து இப்ப நீங்க யோசிக்கலாம். தனியுரிமை நிறுவனம் வந்து கண்டிப்பா வந்து ப்ராஃபிட் மட்டும் அதாவது நார்மல் ப்ராஃபிட்ட மட்டும் தான் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி எக்ரியோ டிசைன் கேட்டா இல்ல. தனியுரிமை நிறுவனம் வந்து என்ன நடக்கலாம்? சம்டைம்ஸ் வந்து லாஸ் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்கு. சரியா? தனியுரிமை போட்டியிலே வந்து என்ன நடக்கலாம் வந்து அசாதாரண லாபத்த அதாவது வந்து நார்மல் ப்ராஃபிட் அப்படி இல்லாட்டி லாஸ வந்து சந்திக்கக்கூடிய சான்ஸ் இருக்கு. அதாவது வந்து சாரி இந்த லொஸ்ஸ வந்து சந்திக்கக்கூடிய சான்ஸ் இருக்கு. ஆனா, லாங் ரன்ல நீண்ட காலத்துல வந்து கண்டிப்பா வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து கண்டிப்பா என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, அது கண்டிப்பா லாபத்த மட்டும் அதாவது வந்து கண்டிப்பா வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, ப்ராஃபிட்ட மட்டும் தான் ஏர்ன் பண்ணும். ஓகே. பாருங்க நார்மல் ப்ராஃபிட். நார்மல் ப்ராஃபிட்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து, இந்த எவரேஜ் காஸ்ட் அதாவது வந்து இப்ப நாங்க மனோபோலி மார்க்கெட்ல வந்து இப்ப நார்மல் ப்ராஃபிட்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து, இந்த எவரேஜ் காஸ்ட் இந்த எம்ஆர் கர்வ் இந்த எம்ஆர் கர்வ் வந்து இப்ப இங்க வந்து ஈக்விலிபிரிமியம் வந்து அதாவது நிறுவனம் சமநிலை எங்க அடையுதுன்னு சொல்லி சொன்னா, இந்த எம்சி கர்வ் வந்து இந்த எம்ஆர வந்து சந்திக்கிற புள்ளி. எம்ஆர்னா மார்ஜினல் ரெவென்யூ வந்து மார்ஜினல் காஸ்ட். இந்த எம்சிய வந்து சந்திக்கிற புள்ளியில தான் வந்து என்ன நடக்குதுன்னா, ஈக்விலிபிரிமியம் அடையுது. சரியா? அப்ப நார்மல் ப்ராஃபிட்னா சாதாரண என்ன சொல்றது? சாதாரண லாபம் தானே. அதாவது வந்து அந்த எவரேஜ் காஸ்ட்ட வந்து அந்த விலை வந்து என்ன செய்யுதுன்னா, ஈடு செய்து கொள்ளக்கூடியதா இருக்கும். எவரேஜ் காஸ்ட் அந்த விலை வந்து ஈடு செய்து கொள்ளக்கூடியதா இருக்கும். அப்போ ஒரு ஓகே. ஸோ இதுதான் நார்மல் ப்ராஃபிட். அதே மாரி சூப்பர் நார்மல் ப்ராஃபிட். அப்ப சூப்பர் நார்மல் ப்ராஃபிட்னா, இப்ப நார்மல் ப்ராஃபிட்ன்னு சொல்லி சொன்னா நாங்க என்ன படிச்சோம்? ஏஆர் சமன் ஏசியா இருக்கும். அப்ப ஏஆர் சமன் ஏசின்னு சொல்லி சொன்னா, எங்களுக்கு அப்ப இங்க வந்து 0 டூ கியூ வந்து அதே மாரி தான். 0 டூ கியூ வந்து எங்களுக்கு அதாவது வந்து 0 டூ நாங்க படிச்சிருக்கோம். இந்த 0 டூ பி வந்து எங்களுக்கு வந்து எவரேஜ் ரெவென்யூவா இருக்கக்குள்ள வந்து எவரேஜ் காஸ்ட்டா இந்த 0 டூ கியூ இந்த 0 டூ அ பியா இருக்கும். சரியா? ஸோ அத ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எவரேஜ் ரெவென்யூ வந்து 0 டூ பியா இருக்கக்குள்ள வந்து எவரேஜ் காஸ்ட்டும் வந்து என்ன நடக்கும்? 0 டூ பியா இருக்கும். சரியா? அதே மாரி வந்து நிறுவனம் வந்து உற்பத்தி செய்றது வந்து 0 டூ கியூ அளவா இருக்கும். அப்ப இந்த நிறுவனத்தின்ட வந்து டோட்டலா வந்து நாங்க சொன்னோம்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து இப்ப அ ஓ இந்த ஓபி இந்த பாக்ஸ் இதத்தான் வந்து என்ன சொல்றதுன்னு சொன்னா, நிறுவனத்துல வந்து மொத்த நாங்க வருமானம், டோட்டல் ரெவென்யூ. அதே மாரி டோட்டல் காஸ்ட்டும் இந்த 0 டூ பி இந்த இக்யூ அளவு இந்த ஃபுல் பாக்ஸும் டோட்டல் காஸ்ட்டா இருக்கும். அப்ப இதுதான் சராசரி வருமானம். அதாவது வந்து ஏஆர் சமன் ஏசியா இருக்கிற சந்தர்ப்பம். அப்படி இல்லாட்டி இப்ப இது வந்து மனோபோலி மார்க்கெட்ல வந்து நார்மல் ப்ராஃபிட். சரி. மனோபோலி மார்க்கெட்ல ஏஆர் சமன் ஏசியா இருக்கிற சந்தர்ப்பம். ஓகேயா? சரி. அடுத்தது சூப்பர் நார்மல் ப்ராஃபிட். அப்ப சூப்பர் நார்மல் ப்ராஃபிட்ன்னு சொல்லி சொன்னா, அசாதாரண லாபம்னு சொல்லி சொல்லுவோம். அப்படி இல்லாட்டி எக்ஸஸ் ப்ராஃபிட்ன்னு சொல்லி சொல்லுவோம். இந்த எக்ஸஸ் ப்ராஃபிட்லயும் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, இப்ப எங்க நிறுவனம் ஈக்விலிபிரியம் அடையுதுன்னு சொல்லி சொன்னா, இந்த எம்ஆர் கர்வ எம்சி வெட்டி செல்ற இந்த புள்ளியில தான் ஈக்விலிபிரியம் அடையுது. ஸோ இங்க ஈக்விலிபிரியம் அடையும் பொழுதும், அப்ப இங்கேயும் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஏஆர் சமன் ஏசி அதாவது வந்து இங்க வந்து ஏஆர் அதாவது வந்து எவரேஜ் ரெவென்யூ வந்து கூட எவரேஜ் எவரேஜ் ரெவென்யூ கூட எவரேஜ் காஸ்ட்ட விட. அப்படி இல்லாட்டி டிஆர விட டிஆர் வந்து கூட டிசிய விட. சரியா?
ஸோ இந்த நிபந்தனைகள் தானே பூர்த்தி செய்யணும். அப்ப இந்த நிபந்தனைகள் பூர்த்தி செஞ்சா தான் மோனோபோலி மார்க்கெட்லயும் சூப்பர் நார்மல் ப்ராஃபிட் வந்து அடைஞ்சு கொள்ள முடியும். அப்ப சூப்பர் நார்மல் இன்னொரு விஷயமும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதாவது இந்த சராசரி செலவை ஈடு செய்யறதுக்கு தேவையான அளவு அந்த ஒரு நிறுவனத்தின் விலை வந்து சராசரி செலவை ஈடு செய்யக்கூடியதா இருந்துச்சுன்னு சொன்னா சூப்பர் நார்மல் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். சரியா? ஈடு செய்ய முடியாட்டிதான் லொஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. சரியா? சராசரி செலவு ஈடு செய்யறதை விட விலை கூடுதலா காணப்பட்டா நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுதுன்னு சொல்ல முடியும். அப்ப இங்கேயும் வந்து எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த எவரேஜ் ரெவென்யூ கர்வ் இந்த எவரேஜ் ரெவென்யூ கர்வ் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த எம்சி கர்வ் வந்து வெட்டி செல்லுது. அதாவது வந்து எவரேஜ் ரெவென்யூ கர்வ் வந்து இந்த எம்சி கர்வ் வந்து எம்ஆர் இந்த எம்சி கர்வ் வந்து வெட்டி செல்லுது. ஸோ அப்படியே நாங்க இங்க போக்குல வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த எவரேஜ் அப்ப நாங்க பிரைஸை வந்து தீர்மானிக்கிறது வந்து இந்த இந்த இப்ப இந்த எம்சி கோடு வந்து இந்த எம்சி கோடு வந்து இந்த ஏஆர் கோடு சாரி இந்த எம்சி கோடு வந்து இந்த இந்த எம்சி கோடு வந்து இந்த எம்சி எல்லை வருமான கோடு வந்து எல்லை செலவு கோடு வெட்டி செலவு தானே. அந்த வெட்டி செல்ற புள்ளியில தான் வந்து என்ன நடக்குதுன்னா வெட்டி செல்ற புள்ளியில வந்து பார்க்கக்குள்ள கியூ இந்த அளவு தொகையை வந்து வெளியீடு செய்யும். ஸோ இடையே இந்த புள்ளி வழியா நேர்கோட நாங்க இணைச்சிட்டு போக்குள்ள எங்களுக்கு டிமாண்ட் இருக்கு தானே. அவ அந்த டிமாண்ட் சந்திக்கிற புள்ளியில தான் வந்து அந்த கேள்வி கோடு சந்திக்கிற புள்ளியில தான் பிரைஸ் வந்து நாங்க தீர்மானிப்போம். சரியா? இப்படி இருக்கக்குள்ள வந்து அப்ப நிறுவனம் வந்து சமநிலை அடையப்படுது. இந்த புள்ளியில தான் சமநிலை அடையப்படுது. இப்படி இருக்கக்குள்ள வந்து இந்த நிறுவனம் வந்து 0 to Q அளவை தான் என்ன நடக்குதுன்னா உற்பத்தி செய்யும். அப்ப நிறுவனத்தின் சராசரி வருமானம் வந்து எவ்வளவு 0 to P இருக்கும். 0 to P தான் சராசரி வருமானம். AR வந்து 0 to PR. ஓகே. AR. சரியா? அதே போல வந்து டோட்டல் ரெவென்யூ வந்து எவ்வளவா இருக்கும்னு சொன்னா இந்த நிறுவனத்தின் வந்து சரியா? டோட்டல் ரெவென்யூ வந்து 0 P A Q இருக்கும். 0 P இந்த A Q இருக்கும். ஓகே. டோட்டல் ரெவென்யூ. அதே மாதிரி எவரேஜ் காஸ்ட் அதாவது சராசரி ஓரளவு யூனிட்கான அதாவது ஓரளவு யூனிட்காக வந்து எவ்வளவு காஸ்ட் போகுது சராசரி காஸ்ட். இப்ப சராசரி காஸ்ட்னு சொல்லக்குள்ள வந்து O அதாவது வந்து O P1 0 P1 இதுல இருந்து இந்த இதுதான் சராசரி காஸ்ட். சரியா? பாருங்க அடுத்தது சராசரி காஸ்ட். அடுத்தது டோட்டல் காஸ்ட். அப்ப டோட்டல் காஸ்ட் எவ்வளவா இருக்கும்னு சொன்னா நாங்க O P1ல இருந்து B QR. சரியா? இதுதான் டோட்டல் காஸ்டா இருக்கும். ஆகவே நார்மல் ப்ராஃபிட் வந்து அப்ப எங்களுக்கு அப்ப எங்களுக்கு வந்து இதுல நார்மல் ப்ராஃபிட்னு சொல்லக்குள்ள இங்க மொத்த வருமானத்தை விட மொத்த செலவு அதாவது எவரேஜ் ரெவென்யூ விட எவரேஜ் காஸ்ட் வந்து குறைவா இருக்கு. அப்படி இல்லாட்டி டோட்டல் ரெவென்யூ விட டோட்டல் பாருங்க இந்த எவரேஜ் ரெவென்யூ விட எவரேஜ் காஸ்ட் வந்து இங்க என்ன நடக்குது குறைய தொடங்கி இருக்கு. பாருங்க குறைஞ்சிக்கிட்டு தான் வந்திருக்கு. ஸோ குறைஞ்சிக்கிட்டு வரக்குள்ள வந்து பாருங்க எவரேஜ் காஸ்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டு தான் வந்திருக்கு இந்த எவரேஜ் ரெவென்யூ விட. அப்போ குறைஞ்சிட்டு வரக்குள்ள அப்ப இங்க நார்மல் ப்ராஃபிட் பகுதி எதுன்னு சொல்லி கேட்டு அதாவது லாபம் வந்து P1 இந்த P1 BA P P1 PA P இதுதான் நார்மல் ப்ராஃபிட் பிளேஸ். சரி இதெல்லாம் அழகா குறிச்சு வரைபடத்துல காட்டு. அதே மாதிரி லாஸ். அப்ப நிறுவனம் வந்து நட்டத்தை அடைகிறதும் இங்கதான். அப்ப நட்டத்தை அடைகிறதுனா நாங்க என்ன சொல்லணும்னு சொன்னா இப்போ ஒரே ஒரு நிறுவனம் இருந்தாலும் நட்டம் அடையக்கூடிய சான்ஸ் இருக்கு. இப்போ பாருங்க நட்டம் அடையக்கூடிய சான்ஸ் இருக்குன்னு சொன்னா அண்மைய காலங்கள்ல வந்து புகையிரத மிஸ்டேக்லாம் இருக்கக்குள்ள வந்து என்ன செஞ்சாங்க பஸ்ல போக சொன்னாங்க. பஸ்ல போனாங்க. அப்படி நட்டம் ஏற்படக்கூடிய சான்ஸ் இருக்கு. இப்ப எலக்ட்ரிசிட்டி அதாவது வந்து என்ன பவர் கட் டைம்ல எல்லாம் வந்து கூடுதலா வந்து எல்லாமே வந்து கேண்டில் மண்ணெண்ணெய் அந்த மாதிரியான விஷயத்துக்கு ட்ரை பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து லாஸ் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்கு. ஓகேயா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள வந்து எவரேஜ் காஸ்ட் வந்து கூடுதலா இருக்கும் எவரேஜ் ரெவென்யூ விட. எவரேஜ் காஸ்ட் கூடுதலா இருக்கும் எவரேஜ் ரெவென்யூ விட.
சரியா? ஸோ அப்ப எவரேஜ் காஸ்ட் எவரேஜ் ரெவென்யூ விட கூடிய இருக்குன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து அந்த சராசரி செலவ வந்து அந்த நிறுவனத்தின் விலை வந்து ஈடு செய்து கொள்ள முடியாத சந்தர்ப்பத்துல தான் எவரேஜ் அந்த என்ன சொல்றது? லொஸ்ங்கிறத வந்து சந்திக்கும். ஸோ அப்ப இங்க வந்து அதே மாரி இப்ப லொஸ்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள நாங்க என்ன செய்வோம்ன்னு சொல்லி சொன்னா, இப்ப இங்க வந்து படத்துல வந்து அதாவது வந்து 0 டூக்கு அதாவது வந்து இப்ப இங்க லொஸ்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து நிறுவனம் வந்து உற்பத்தி செய்றது வந்து 0 டூ இந்த கியூ அளவ தான் உற்பத்தி செய்யுது. அப்ப நிறுவனத்துல சராசரி வருமானம் வந்து இந்த 0 டூ பி. இந்த ஏஆர்ங்கிறது வந்து ஏஆர் சமன் 0 டூ பி தான். அப்ப மொத்த வருமானம் டோட்டல் ரெவென்யூ வந்து எவ்வளவா இருக்கும்னா, இந்த 0 பி ஏ கியூவா இருக்கும். எனக்கு கியூ ஒண்ணு போட்டுல்ல. ஸோ இந்த டோட்டல் ரெவென்யூ வந்து என்ன இருக்கும்னா 0 பி ஏ கியூவா இருக்கும். சரியா? அப்ப ஏசி அதாவது ஒரு யூனிட்கா எவ்வளவு காஸ்ட் போகுதுன்னு சொல்லி பார்க்க எவரேஜ் காஸ்ட். அப்ப சராசரி செலவு வந்து ஓ பி 1 ஆர். சரி. அதாவது சராசரி செலவு வந்து இப்ப நாங்க சராசரி வருமானம் 0 டூ பி தான். சராசரி செலவு வந்து 0 டூ P1. அதாவது இந்த விலைய விட, இந்த பிரைஸ விட வந்து ஈடு செஞ்சு கொள்ள முடியாத விலை. அதுதான் 0 டூ P1. அப்ப டோட்டல் காஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா, அதே மாரி தான் என்னதுன்னா 0 டூ அதாவது டோட்டல் காஸ்ட் 0 டூ P1 B Q அளவு இருக்கும். 0 டூ P1 B Q. பிகே. அப்ப இங்க லொஸ்ன்னு சொல்லி சொல்லக்கூடாது. அதாவது வந்து மொத்த வருமானத்த விட மொத்த செலவு வந்து கூடுதலா இருக்கு. சராசரி வருமானத்த விட சராசரி செலவு கூடுதலா இருக்கு. அப்ப இது வந்து லொஸ் பகுதி. லொஸ் வந்து இந்த PABP1 தான் லொஸ். அப்ப லொஸ் பகுதிய வந்து நாங்க குறிச்சு காட்டுறதுன்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? P1 இந்த BA இதுதான் லொஸ். இதெல்லாம் நீங்க தெளிவா குறிச்சும் காட்டணும். அதே தான் வந்து உங்களுக்கு இங்க காட்டியிருக்கான் பாருங்க. இந்த எப்நார்மல்ன்னு சொல்லி சொன்னா வந்து என்ன சொல்லலாம்? அசாதாரண லாபம். அசாதாரண லாபத்துல வந்து பாருங்க, இந்த எவரேஜ் அதாவது வந்து எம்சி சமன் எம்ஆர் தானே. பாருங்க இந்த மார்ஜினல் காஸ்ட் வந்து இந்த எம்ஆர வெட்டி செல்லுது. இங்க தான் இப்ப ஈக்விலிபிரிமியம் அடையுது. சரியா? ஸோ அப்ப எப்நார்மல்ல ப்ராஃபிட் வந்து என்னது? இந்த பிபிஏசி தான் ப்ராஃபிட். சரியா? அடுத்தது. இத வந்து இந்த எம்ஆர் கர்வ் வெட்டி செல்ற இந்த புள்ளியோட நாங்க போகக்குள்ள வந்து, இந்த டிமாண்ட் கர்வ தொடுறக்குள்ள தான் பிரைஸ வந்து தீர்மானிப்போம். சரியா? ஸோ இந்த பக்கம் பாருங்க காஸ்ட், ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட். அது எல்லாமே போடணும் தெளிவா. ஓகேயா? சரி. அடுத்தது பாருங்க லொஸ். அப்ப நட்டம்னு சொல்லி சொன்னா என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து இந்த எம்ஆர் கர்வ், எம்சி கர்வ் சந்திக்கிற புள்ளியிலிருந்து நாங்க நெடுக போக்குல இந்த எவரேஜ் ரெவென்யூ அதாவது வந்து இந்த எவரேஜ் ரெவென்யூ வந்து தான் என்ன செய்யுதா பிரைஸ். இருந்தாலுமே வந்து சராசரி செலவு வந்து அந்த சராசரி செலவு வந்து விலையால வந்து ஈடு செய்து கொள்ள முடியாத சந்தர்ப்பத்தில நஷ்டம் ஏற்படும். அப்ப நிறுவனம் வந்து 0 டூ Q அள வெளியீடு செய்து, 0 டூ P அளவு வந்து என்ன செய்யுது? உற்பத்தி செய்யுது. சரியா? ஆனா, நிறுவனத்துக்கான செலவு வந்து எவ்வளவா இருக்குன்னா, 0 டூ சி அளவு செலவா இருக்கு. அப்ப டோட்டல் காஸ்ட் வந்து பார்ப்போம். 0 டூ QBC தான் டோட்டல் காஸ்ட்டா இருக்கு. டோட்டல் ரெவென்யூ எவ்வளவுனா, 0 டூ PAQ தான் டோட்டல் ரெவென்யூ. அப்ப டோட்டல் ரெவென்யூவ விட டோட்டல் காஸ்ட் வந்து கூட. அப்ப நிறுவனத்தின் லொஸ் வந்து CPABL தான் இருக்கும். இது நார்மல் ப்ராஃபிட். அதாவது நார்மல் ப்ராஃபிட்ன்னு சொல்லக்குள்ள வந்து நிறுவனம் வந்து 0 டூ P அளவு வந்து அதாவது வந்து நிறுவனம் 0 டூ P அளவ தான் என்ன செய்யுதுன்னா, நிறுவனத்தின் எவரேஜ் ரெவென்யூவா இருக்கும். சரியா? டோட்டல் ரெவென்யூ வந்து 0 டூ PAQவா இருக்கும். டோட்டல் காஸ்ட்டும் அதே 0 டூ PAQவா இருக்கும். ஸோ அப்ப இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, சராசரி செலவு வந்து அந்த சராசரி செலவு வந்து விலையில ஈடு செய்ய முடியும் போல நார்மல் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா லாங் ரன் ஈக்விலிபிரியம் அதாவது வந்து நீண்ட காலத்துல வந்து நிறுவனம் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, அதே நார்மல் ப்ராஃபிட்ட தான் அடையும்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? இப்ப நீண்ட காலத்துல நார்மல் ப்ராஃபிட்ட அடையும்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து பாருங்க, என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, இந்த எம்ஆர் கர்வ் இருக்கு, ஏஆர் கர்வ் இருக்கு. இந்த டி சமன் ஏஆர்ன்னு சொல்லி நாங்க படிச்சோம். இந்த எம்ஆர் கர்வ வந்து எம்சி புள்ளி வெட்டி செல்லுது. அதாவது வந்து எம்சி புள்ளி வெட்டி செல்லுதுன்னு சொல்லி சொன்னா,
நாங்க என்ன சொல்றேன், இந்த எம்சி கர்வ் லாங் ரன் மார்ஜினல் காஸ்ட் அதுதான் எல்எம்சி. இந்த எல்எம்சியை வந்து இந்த எம்ஆர் வெட்டி செல்லுது இந்த புள்ளியில. சரியா? அடுத்த விஷயத்தை ஞாபகம். ஓகே. இந்த எல்எம்சி கர்வ்க்குள்ள தான் வந்து என்ன நடக்குதுன்னு இந்த எல்எம்சி கர்வ்க்குள்ள தான் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த லாங் ரன் எவரேஜ் காஸ்ட்டும் இருக்கு. சரியா? அதே போல வந்து இந்த ஷார்ட் மார்ஜினல் காஸ்ட்டும் இந்த லாங் ரன் மார்ஜினல் காஸ்ட்குள்ள இருக்கு. இந்த லாங் ரன் எவரேஜ் காஸ்ட்குள்ள ஷார்ட் ரன் எவரேஜ் காஸ்ட்டும் இருக்கு. சரியா? ஸோ இது வந்து நீங்க இந்த படம் வரையக்குள்ள வந்து முதலாவது வந்து நார்மலா சாதாரண கேள்விக்கோட வரைஞ்சாச்சு. கேள்விக்கோட வரைஞ்சோன நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா, இந்த எம்ஆரும் எம்சியும் சந்திக்கிற புள்ளியில இருந்து நீங்க கோடு வரைஞ்சு அந்த புள்ளிய தொடுறீங்க. சரியா? அப்புறம் இந்த இத வந்து இந்த தொடுற இந்த பாருங்க, இந்த ஆரஞ்சு கலர் கர்வ் தான் லாங் ரன் மார்ஜினல் காஸ்ட்ன்னு சொல்றோம். சரியா? அதே மாரி அ என்ன சொல்றது? இந்த லாங் ரன் எவரேஜ் காஸ்ட் வந்து நாங்க அந்த பிரைஸ் அந்த மார்ஜினல் காஸ்ட்க்கு மேல இருக்கிறது தான் வந்து இந்த லாங் ரன் மார்ஜினல் காஸ்ட்க்கு மேல இருக்கிறது தான் வந்து லாங் ரன் எவரேஜ் காஸ்ட். இந்த லாங் ரன்க்குள்ள தான் வந்து என்ன இருக்குன்னு சொன்னா, அந்த ஷார்ட் ரன் புள்ளிகள் வந்து தொட்டு செல்லுதுன்னு சொல்லி நாங்க படிச்சிருக்கோம். இதைத்தான் வந்து இங்க வரைபடத்துல சாதாரணமா காட்ட இருக்கு. ஓகே. ஸோ இதுக்கான சில நிபந்தனைகள் இருக்கு. லாங் ரன் மார்ஜினல் காஸ்ட் ஈக்குவல் சமன் ஷார்ட் ரன் மார்ஜினல் காஸ்ட் சமன் எம்ஆர். அப்ப பாருங்க, லாங் ரன் மார்ஜினல் காஸ்ட்க்குள்ள தான் என்ன நடக்குன்னா, ஷோ ஷார்ட் ரன் மார்ஜினல் காஸ்ட் இருக்கு. அதுக்கு ஈக்குவலா இருக்கு. ஸோ அது ஈக்குவலா மார்ஜினல் ரெவென்யூ ஈக்குவல் செய்யுது. லாங் ரன் மார்ஜினல் காஸ்ட் அண்ட் ஷார்ட் ரன் மார்ஜினல் காஸ்ட் எம்ஆர் ஃப்ரம் பிலோ. அப்ப அதாவது வந்து இந்த லாங் ரன் மார்ஜினல் காஸ்ட்டையும் லாங் ரன் மார்ஜினல் காஸ்ட்டையும் ஷார்ட் ரன் மார்ஜினல் காஸ்ட்டையும் வந்து என்ன நடக்குன்னா, ஏஆர் வந்து கீழே தான் இருக்கு. அதைத்தான் சொல்றாங்க. இந்த பாருங்க, ஃப்ரம் த பிலோ. பிலோனா கீழே இருக்கு. லாங் ரன் மார்ஜினல் காஸ்ட், ஷார்ட் ரன் மார்ஜினல் கட் த எம்ஆர் ஃப்ரம் த பிலோ. மார்ஜினல் ரெவென்யூ அதாவது வந்து இந்த எம்ஆருக்கு இந்த ஷார்ட் ரன் எவரேஜ் காஸ்ட் ஷார்ட் ஷார்ட் ரன் மார்ஜினல் காஸ்ட் ஷார்ட் ரன் மார்ஜினல் காஸ்ட்டும் இந்த லாங் ரன் மார்ஜினல் காஸ்ட்டும் கீழே தான் என்ன நடக்குதுன்னு சொன்னா எம்ஆர் வந்து இருக்கு. அதைத்தான் வந்து லாங் ரன் மார்ஜினல் காஸ்ட் அண்ட் ஷார்ட் ரன் மார்ஜினல் கட் எம்ஆர். இந்த எம்ஆர்க்கு வந்து கட் பண்றது மார்ஜினல் ரெவென்யூ கட் பண்றது என்னது ஷார்ட் ரன் மார்ஜினல் காஸ்ட்டும் லாங் ரன் மார்ஜினல் காஸ்ட்டும். அதாவது தான் எம்சியும் இந்த எம்சி ஷார்ட் ரன் மார்ஜினல் காஸ்ட்டும் லாங் ரன் மார்ஜினல் காஸ்ட்டையும் தான் இந்த எம்ஆர் மார்ஜினல் காஸ்ட் தான் எம்ஆர் கர்வை வந்து வெட்டி செல்லுது. ஓகேயா? அடுத்தது நாங்கள் படித்தோம் லாங் ரன் மார்ஜினல் காஸ்ட் ஈக்குவல் எஸ்எம்சி ஷார்ட் மார்ஜினல் காஸ்ட். எல்எம்சி சமன் எஸ்எம்சின்னு சொல்றாங்க. எல்எம்சி சமன் எஸ்எம்சின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த எல்எம்சியும் எஸ்எம்சியும் வெட்டுப்படுது மார்ஜினல் ரெவென்யூல. அடுத்தது ஷார்ட் ரன் எவரேஜ் காஸ்ட் மஸ்ட் பி டென்ஜென்டல் டு லாங் ரன் எவரேஜ் காஸ்ட். அதாவது வந்து லாங் ரன் எவரேஜ் காஸ்ட்டை வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, ஷார்ட் ரன் எவரேஜ் காஸ்ட் வந்து அதாவது கீழே தான் பாருங்க, ஷார்ட் ரன் எவரேஜ் காஸ்ட் லாங் ரன் தொட்டு செல்லுது. அதைத்தான் சொல்றாங்க வந்து டென்ஜென்டல்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நாங்க படிச்சிருக்கோம் என்னதுன்னா, இந்த லாங் ரன் எவரேஜ் காஸ்ட்டை வந்து இந்த இந்த லாங் ரன் எவரேஜ் காஸ்ட்டை வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, ஷார்ட் ரன் எவரேஜ் காஸ்ட் வந்து தொட்டு செல்லுது. இந்த ஊதா கலர் கோட வந்து இந்த பிங்க் கலர் கோடு தொட்டு செல்லுது. ஸோ இந்த விஷயத்தை தான் வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த 3 நிபந்தனையும் வந்து இருக்கணும். லாங் ரன் ஈக்விலிபிரியம் வந்து மோனோபாலிஸ்டிக் மார்க்கெட்ல வந்து சமநிலை நீண்ட கால நிறுவன சமநிலை அடைகிறதுக்கு வந்து இந்த 3 நிபந்தனையும் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் த மோனோபாலிஸ்டிக் அதாவது வந்து விலை தந்திரோபாயங்களை பத்தி சொல்றாங்க இந்த தனியுரிமை சந்தையில. அதாவது வந்து விலை பாகுபாடுன்னு சொல்லி சொன்னா, ஒரு நிறுவனம் வந்து அந்த உற்பத்தியில வெவ்வேறு அலகுகள் வெவ்வேறு விலைகள்ல வந்து அந்த பொருளை வந்து வேறுபடுத்தி காட்ட முடியும்னு சொல்லி சொல்றோம். ஒரு நிறுவனம் வந்து வெவ்வேறு விலையில வெவ்வேறு அளவு செலவுகள்ல வெவ்வேறு அலகுகள்ல வந்து வேறுபாடுகளுடன் காட்டலாம். சரியா? அப்ப பாருங்க,
ஸோ அதுல முதலாவது வந்து சொல்லியிருக்கான் பாருங்க. இப்ப இந்த விலை பாகுபாடு காரணம்னு சொன்னா, பின்வரும் தேவை the following requirement must be satisfied. தேவையை வந்து பூர்த்தி செய்யணும். அப்ப வந்து ஒரு சந்தையில வாங்குவோர் வந்து மற்றொன்றை வந்து அணுகக்கூடாது. அதுதான் the buyer one market should not access to the other market. அப்ப நான் இங்க படிக்கிறோம் வந்து pricing strategy of the monopoly. அதாவது வந்து தனியுரிமையில வந்து விலை தந்திரோபாய முறைகள்னு சொல்லக்குள்ள வந்து price discrimination situation where firm sells different unit of output different price. வெவ்வேறு விலைகள்ல வெவ்வேறு அளவுகள்ல வந்து விற்பனை செய்ய முடியும் தனியுரிமை நிறுவனம். The reason not associated with the differentiation cost. அதாவது வந்து அதுக்கான காரணம் என்னதுன்னு சொன்னா, அதாவது வந்து அதாவது வந்து தொடர்பு படுத்தாத காரணங்களுக்காகத்தான். அதாவது வந்து செலவுகள், அந்த செலவுகள்ல உள்ள வேறுபாடு வந்து தொடர்பு படுத்தப்படாததா இருக்கும். ஏன்னு சொன்னா, நாங்க இங்க செய்யறது வந்து என்னதுன்னு சொன்னா, நாங்க தொடர்பு படாத ஒத்த தன்மையற்ற பொருட்கள் தான் விற்பனை செய்றோம். அதாவது க்ளோஸ் சப்ஸ்டிட்யூட் இல்லாது. ஸோ அப்படி இருக்கக்குள்ள வந்து மனோபொலிக் சொன்னே நான் வந்து காஸ்ட்ட வந்து குறைவான காஸ்ட்ல வந்து தான் அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ப்ராடக்ட்ட வந்து உற்பத்தி செய்வாங்க. அப்படி இருக்கக்குள்ள வந்து சில தேவைகள், அதாவது த ஃபாலோவிங் ரிக்வயர்மென்ட் மஸ்ட் பி சாட்டிஸ்ஃபையா இருக்கணும். அதுல முதலாவது வந்து ஒரு சந்தையில வாங்குவோர் வந்து மற்றொன்றை வந்து அணுகக்கூடாது. அதுதான் பையர் ஒன் மார்க்கெட் ஷுட் நாட் ஹேவ் அக்சஸ் டு த அதர் மார்க்கெட். அடுத்தது பிரைஸ் இலாஸ்டிசிட்டி ஆஃப் த டிமாண்ட் ஷுட் பி டிஃபரண்ட் ஃப்ரம் த டிஃபரண்ட் மார்க்கெட். வெவ்வேறு சந்தையில வந்து இந்த விலை நிகழ்ச்சி வந்து வேறுபட்டதா இருக்கணும். அப்ப இந்த பிரைஸ் இலாஸ்டிசிட்டி வந்து வெவ்வேறு சந்தையில வந்து வேறுபட்டதா இருக்கணும்னு சொல்றாங்க. ஓகே. அப்ப மெயினா இந்த பிரைஸ் ஸ்ட்ராடஜின்னு சொன்னா, இந்த நிறுவனம் வந்து தனியொரு நிறுவனம் மட்டும் தான் காணப்படுது. தனியொரு நிறுவனம் காணப்படுறதால வந்து தனியொரு நிறுவனம் காணப்படுறதால வந்து என்ன நடக்கணும்னு சொன்னா, அந்த நிறுவனம் வந்து விலையிலேயும், தொகையிலேயும் வந்து செல்வாக்கு செலுத்த முடியும். சரியா? அப்ப செல்வாக்கு செலுத்த முடியும் என்பதால வந்து, இந்த நிறுவனம் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா, வெவ்வேறு விலையில வந்து, வெவ்வேறு அளவுகள்ல வந்து பொருள வந்து என்ன செய்யலாம்னா, விலை பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி வந்து முடியும்னு சொல்றாங்க. இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி கொண்டு வராங்க. இப்ப ரயில்வே ஸ்டேஷன் எடுத்துக்கொண்டா, ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் அப்படி இருக்கு. அந்த மாரி. ஆ அந்த மாரி கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வர சந்தர்ப்பத்துல வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, அதுக்கான காரணம் வந்து வேறுபாடுகளோட, அதாவது டிஃபரன்சியேஷனோட வந்து என்ன நடக்குன்னா, கனெக்ஷன் இல்ல. தொடர்பு படுத்தி பார்க்க மாட்டாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு ஒரு பிரைஸா இருக்கும். செகண்ட் கிளாஸ்க்கு ஒரு பிரைஸ், தேர்ட் கிளாஸ்க்கு ஒரு பிரைஸா இருக்கும். இவங்க வந்து கம்பேரிசேஷன் வந்து அங்கன இல்லன்னு சொல்றாங்க. அப்படி பிரைஸ் ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு கொண்டு வரணும்னு சொன்னா, the following requirement must be satisfied. அதுதான் முதலாவது வந்து ஒரு சந்தையில வாங்குறவர் வந்து மற்றொன்றை அணுகக்கூடாத சந்தைகள். அதாவது ஒண்ணுல இப்ப இப்ப என்ன சொல்றது? இப்ப ட்ரெயின்ல போறேன்னு சொன்னா, அவர் வந்து ட்ரெயின்ல தான் ஓகே. அதுக்கான வேற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடி போகக்கூடாது. The price elasticity of demand should be different market. அதாவது வெவ்வேறு சந்தையில வந்து விலை நிகழ்ச்சி வந்து வேறுபட்டதா இருக்கணும். அப்போ ஏன் நாங்க வெவ்வேறு சந்தையில விலை வந்து என்ன மாற்றம் ஏற்பட்டாலும் தொகையில வந்து பெரிய அளவிலான மாற்றம் ஏற்படணும்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு எக்கனாமிக் ஸ்டேஷன் எடுத்துக்கணும். இந்த ரயில்வே இந்த ஸ்டேஷன் இதாகி கொண்டாலுமே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ். அப்ப வெவ்வேறு சந்தையில வந்து தேவை என்ற விலை நிகழ்ச்சி வேறுபட்டதா இருக்கும். இப்ப வெவ்வேறு மார்க்கெட்ல. ஸோ இப்போ ஒரே மார்க்கெட்ல வெவ்வேறு மார்க்கெட்ல வந்து பிரைஸ் வந்து வேறுபட்டதா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே. இது வந்து சாதாரணமா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது ஃபர்ஸ்ட் டிகிரி பிரைஸ் டிக்ரிமெண்டல். அதாவது வந்து ஃபர்ஸ்ட் டிகிரி பிரைஸ் டிக்ரிமெண்டல்னு சொன்னா, ஒரு பொருள்ட விலைக்கு, அதாவது வந்து நுகர்வோர் வந்து ஒரு பொருள் அல்லது சேவைக்கு வந்து அவர்கள் வந்து செலுத்த தயாராக இருக்கிற அதிகபட்ச விலையை வசூலிக்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட் டிகிரி பிரைஸ் அ டிக்ரிமென்டேஷன் சொல்றாங்க. பாருங்க, the occur when firm able to charge the maximum price. அப்ப அந்த நிறுவனம் வந்து மேக்ஸிமம், அதாவது உச்ச
விலையை வந்து விதிக்கும். கஸ்டமர் வந்து அதுக்கு வந்து அந்த விலை அந்த உச்ச விலையில வந்து அவங்க பொருள் சேவையை வந்து வாங்குறதுக்கு வந்து என்ன செய்றாங்கன்னு சொன்னா, செலுத்த தயாராக இருக்கை தான் ஃபர்ஸ்ட் டிகிரி பிரைஸ் டிக்ரிமென்டேஷன். இதெல்லாம் வந்து அந்த பிரைஸ் ஸ்ட்ராட்டஜில வந்து வரக்கூடிய என்னென்ன பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி மெத்தட் தான் முதலாவது பிரைஸ் டிக்ரிமென்டேஷன். அப்ப இந்த பிரைஸ் டிக்ரிமென்டேஷன்ல பாருங்க, கஸ்டமர் சர்ப்ளஸ், கன்சியூமர் சர்ப்ளஸ் அண்ட் ப்ராடக்ட் சர்ப்ளஸ். அதாவது நாங்க படிச்சிருக்கோம் வந்து சமூக நலன்னு சொல்லி ஒரு விஷயம் படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் லைன் சமூக நலன். அதாவது வந்து சமூக நலன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து அங்க வாடிக்கையாளருக்கும் சமூக நலன் இருக்கு. உற்பத்தியாளருக்கும் வந்து அங்க சமூக நலன் காணப்படுது. அதத்தான் வந்து அங்கன்னு மெயினா சொல்றாங்க. சரியா? இப்ப பாருங்க முதலாவதுல வந்து D7MB. அதாவது MBன்னு சொல்லி சொன்னா நாங்க சொல்லுவோம் மார்ஜினல் என்ன சொல்றது பெனிஃபிஷியரி. இது வந்து மார்ஜினல் காஸ்ட். சரியா? சப்ளை. அதாவது வந்து நிரம்பலும் கேள்வியும் போட்டியிட்டு ஒரு விலையை வந்து தீர்மானிக்கக்குள்ள வந்து இந்த சந்தர்ப்பத்துல வந்து என்னது பிரைஸ், காஸ்ட் அண்ட் ரெவென்யூன்னு சொல்லி சொல்லுவோம். கஸ்டமர் சர்ப்ளஸ் அதாவது நுகர்வோருக்கும் வந்து நன்மை இருக்குது. அதே போல வந்து உற்பத்தியாளர்களுக்கும் நன்மை காணப்படுது. ஸோ இதுதான் வந்து அதாவது சந்தை சமநிலையில வந்து நாங்க சொல்லியிருக்கிறோம் தானே. அதாவது வந்து நாங்க சொல்லுவோம் இந்த கன்சியூமர் சர்ப்ளஸும் அப்ப அந்த ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் வந்து காணப்படும். ஓகே. ஸோ அதத்தான் வந்து நாங்க எக்கனாமிக் சர்ப்ளஸ்ன்னு கூட நாங்க சொல்லுவோம். அப்ப எக்கனாமிக் சர்ப்ளஸ்ன்னு கூட நுகர்வோர் கன்சியூமர் சர்ப்ளஸ் அண்ட் ப்ரொடியூசர் சர்ப்ளஸ். அப்ப கன்சியூமர் சர்ப்ளஸ்ன்னா என்னது? நுகர்வோர் கொள்வனவு செய்ய தயாராக இருக்கிற விலைக்கும், அந்த பொருள் உண்மையிலே நுகர்வோர் கொள்வனவு செய்ற விலைக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் தான். இப்ப இவங்க வந்து எவ்வளவு பிரைஸ்னாலும் இப்ப இங்க நான் வந்து நாங்க ஃபர்ஸ்ட் டிகிரி பிரைஸ் டிக்ரிமெண்ட்ன்னு சொல்லி சொன்னா ஞாபகம் தெரிஞ்சு கொள்ளணும். அதாவது வந்து ஒரு நுகர்வோர் வந்து ஒரு பொருள் அல்லது சேவையை வந்து அவர்கள் செலுத்த தயாராக இருக்கிற அதிகபட்ச விலையை வசூலிக்கிறது. மேக்ஸிமம் பிரைஸ வந்து வசூலிக்கிறது உள்ளடக்கியது அந்த ஃபர்ஸ்ட் டிகிரி பிரைஸ். அப்ப அதுல நாங்க சொல்றோம் கன்சியூமர் சர்ப்ளஸும் இருக்கு, ப்ரொடியூசர் சர்ப்ளஸும் இருக்கு. அப்ப கன்சியூமர் சர்ப்ளஸ்னா என்னது? நுகர்வோர் மிகை. அப்ப கன்சியூமர் சர்ப்ளஸ்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து ஒரு நுகர்வோர் வந்து கொள்வனவு செய்ய தயாராக இருக்கிற விலைக்கும், அந்த பொருள் ஆக்சுவலா பர்ச்சேஸ் செய்யறனா இருக்கிறதுக்கான பிரைஸ்க்கு இடையிலான டிஃபரண்ட்ட தான் வந்து கன்சியூமர் சர்ப்ளஸ். அதே மாரி அதே மாரி இந்த ப்ரொடியூசர் அப்படி இல்லாட்டி நாங்க இந்த ப்ரொடியூசர் சர்ப்ளஸ்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து சந்தையில வந்து குறிப்பிட்ட பொருள உற்பத்தியாளர் விற்பனை செய்யற விலைக்கும், அந்த பொருளை விற்பனை செய்ய தயாராக இருந்த விலைக்கும், அதாவது அவங்க விற்பனை செய்யற விலை, விற்பனை செய்யறதுக்கு தயாராக இருந்த விலைக்கும் இடையிலான டிஃபரண்ட்ட தான் வந்து என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா, ப்ரொடியூசர் சர்ப்ளஸ்ன்னு சொல்லி சொல்லுது. இது வந்து ஒரு சந்தை விலைக்கும், அதாவது வந்து மார்க்கெட் பிரைஸுக்கும் குறைந்த நிரம்பல் விலையாகி, அதாவது சப்ளை பிரைஸ்க்கும், அதாவது எல்லை செலவுன்னு சொல்லி சொல்லுவோம். மார்ஜினல் காஸ்ட்க்கு இடையில வந்து இது வந்து என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னா, ஆ ஒரு டிஃபரன்சியேஷன் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து உற்பத்தியாளன் பெற மேலதிக நன்மையா தான் இருக்கும் இந்த ப்ராடக்ட் சர்ப்ளஸ். அடுத்தது பாருங்க இந்த அதாவது வந்து ப்ராடக்ட் சர்ப்ளஸ்ன்னு சொல்லி அ பெர்ஃபெக்ட் பிரைஸ் டிக்ரிமெண்டல் ஆல் கன்சியூமர் சர்ப்ளஸ் டிஸப்பியர் அண்ட் கோஸ் டு ப்ரொடியூசர் ஹூ நவ் கெயின் டு த சர்ப்ளஸ் A plus B. அதாவது வந்து இங்க வந்து என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, முற்றிலும் அதாவது வந்து நடைமுறையில வந்து அதிகபட்ச விலைய வந்து நுகர்வோர் வந்து தீர்மானிக்கிறதுக்கு ரொம்ப கடினமா இருக்கும். அதாவது வந்து இப்ப நடைமுறையில வந்து நுகர்வோர் வந்து ஒரு பணம் செலுத்துவதற்கு வந்து அதிகபட்ச விருப்பத்தை தீர்மானிக்கிறதுக்கு ரொம்ப கடினமா இருக்கும். ஏன்னு சொன்னா, அப்ப நாங்க ஒரு அதிகபட்ச பிரைஸ குடுத்து நாங்க அத வாங்கணும்னா, அது எங்களுக்கு எவ்வளவு யூஸா இருக்கு. அது எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸா அந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நாங்க பார்ப்போம். சரியா? அடுத்தது the firm enjoying significant higher revenue and most likely higher profit than if we are changing the single price. அதாவது வந்து இப்ப இதுல என்ன சொல்றோம் இந்த ஃபர்ஸ்ட் டிகிரில வந்து என்ன மெயினாவே வந்து என்ன சொல்றாங்க, அதிக அளவு வந்து விலை கொடுக்கும் அதாவது வந்து என்னது அவங்க செலுத்த தயாரா இருக்க அதிகபட்ச விலை வசூலிக்கிறது தானே. சோ அங்க வந்து கண்டிப்பா வந்து மோஸ்ட் லைக்லி த ஹையர் ப்ராஃபிட். அப்ப ஹையர் ப்ராஃபிட் வந்து கண்டிப்பா அதிக அளவு உச்ச லாபம்னு காணப்படும். அடுத்தது வந்து
ஸோ இங்கே வந்து அப்ப உச்ச லாபம் ஒண்ணு காணப்படுகின்ற சந்தர்ப்பத்துல வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, கன்சியூமர் சர்ப்ளஸ விட ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் தான் கூடுதலையா இருக்கு. இந்த DWLன்னு சொல்லி சொல்றது வந்து நாங்க அத சமூக நலன், அதாவது வந்து பொருளாதார மிகையினால வந்து ஏற்படக்கூடிய வந்து சமூக நலன்னு சொல்லி நாங்க அத சொல்ல முடியும். சரியா? ஸோ அதுதான் வந்து DWன்னு சொல்லி போட்டு இருக்காங்க. அதாவது ஓகே. ஸோ அந்த படத்த தான் இங்க குடுத்துருக்காங்க. அப்போ முதலாவது வந்து இந்த பெர்ஃபெக்ட் பிரைஸ் ஆஃப் டிக்ரிமென்டேஷன் சொல்லி சொல்றாங்க. ஸோ பெர்ஃபெக்ட் பிரைஸ் ஆஃப் டிக்ரிமென்டேஷன் வந்து புரொடியூசர் அண்ட் சர்ப்ளஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். சரியா? ஸோ மோனோபோலில மார்க்கெட்ல வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, அங்க வந்து சர்ப்ளஸ் வந்து கன்சியூமர் சர்ப்ளஸ் தான் கூடுதலா இருக்கு. அதாவது வந்து கன்சியூமருக்கான சர்ப்ளஸ் சாரி ப்ரொ என்ன சொல்றது? புரொடியூசருக்கான சர்ப்ளஸ் தான் கூடுதலையா இருக்கு. ஓகே. ஸோ இதத்தான் வந்து இந்த வரைபடத்துல வந்து காட்டியிருக்காங்க. ஓகே. அடுத்தது வந்து செகண்ட் டிகிரி பேஸ் டிக்ரிமென்ட். அதாவது வந்து இத நாங்க சொல்றது வந்து நுகர்வோர் வந்து எந்த அளவுக்கு வந்து அதாவது வந்து அவங்களுக்கு தேவையான அளவு. அப்படி இல்லாட்டி, அந்த லிமிட்டுக்கு விட வேறுபட்ட விலையை வசூலிக்கிறது வந்து குறைக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனா, இப்போ ஒரு ஃபோன் பேசுறோம். ஃபோன் பேசக்குள்ள ஒரு ஒரு டைமுக்கு அப்பால வந்து பிரைஸ் வந்து கூடும். வாட்டர் பில், எலக்ட்ரிசிட்டி பில் எடுங்க. ஒரு யூனிட்க்கு அதாவது ஒரு குறிப்பிட்ட யூனிட் வரைக்கும் பாவிச்சா, ஓகே இந்த ஸ்டாண்டர்ட் பிரைஸ். அத விட ஒரு யூனிட் கூடுனா கூட வந்து என்ன நடக்கும்? இவ்வளவு பிரைஸ் ஆகுது. ஸோ அதத்தான் வந்து நாங்க சொல்றது செகண்ட் டிகிரி பிரைஸ் டிக்ரிமென்ட். இந்த செகண்ட் டிகிரி பிரைஸ் டிக்ரிமென்ட் பிரைஸ் வேரியஸ் அக்கார்டிங் டூ த குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட், லார்ஜ் குவான்டிட்டி அவைலபிள் டூ த லோவர் யூனிட் பிரைஸ். அதாவது வந்து குவான்டிட்டி வந்து கூட வந்து என்ன நடக்கும்னா, லோவர் யூனிட் பிரைஸ் ஆகும்னு சொல்லி. எக்ஸாம்பிள் பை 2 கெட் 1 ஃப்ரீ. அதாவது வந்து இதுல வந்து மெயினா என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, நாங்க வந்து கூடுதலா குவான்டிட்டி செய்ய எங்களுக்கு வந்து அதுல வந்து அத பை 1 கெட் 1 ஃப்ரீ, பை 1 கெட் 1 அப்போ 1 வாங்குனா 1 இலவசம். அதுதான் செகண்ட் டிகிரி ஆஃப் பிரைஸ் டிக்ரிமென்டேஷன் சொல்லி சொல்றாங்க. இந்த ஆஃபர் ரிட்டெயில் மார்க்கெட் ஆஃப் த ஃபுட் அண்ட் கன்சியூமர் ஐட்டம். அதாவது வந்து இந்த ரிட்டெயில் மார்க்கெட்ல வந்து 1 கெட் பை பை 2 கெட் 1 ஃப்ரீ. பை 2 2 வாங்கினால் 1 இலவசம்னு சொல்லி சொல்றது. ஸோ இதுதான் செகண்ட் டிகிரி price decrementation. The second degree price decrementation and the extra revenue of the disconnect block with the correspondent of the discounted price level. அதாவது வந்து இந்த செகண்ட் டிகிரில வந்து என்ன மெயின் ரீசன் சொல்றோம், 1 வாங்கினா 1 இலவசம்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து இப்படி இல்லாட்டி 2 வாங்கினா 1 இலவசம்னு சொல்லக்குள்ள அதிக அளவு லாபத்தை வந்து உச்சப்படுத்தக்கூடியதா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? ஸோ இப்படி இருக்க நேரம் வந்து எதிர்காலத்துல வந்து அந்த தள்ளுபடி வழங்கி, டிஸ்கவுண்ட் எல்லாம் வழங்கி அதிக அளவு வந்து என்ன ஏற்றுக்கொள்ளவும் முடியும். ஸோ 2ஆம் நிலை விலை பாகுபாடு செகண்ட் டிகிரி பிரைஸ் டிக்ரிமென்ட்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து அதாவது நுகர்வோர் வந்து வாங்குற அளவு. எவ்வளவு அளவுக்கு அவங்க வாங்குறாங்களோ, அந்த அளவுக்கு வந்து விலை வந்து என்ன நடக்கும்னா, குறைக்கப்படும். டிஃபரண்ட் ஆகும்ன்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அந்த ஃபோன் பில், அதிக அளவு கட்டணம் வசூலிக்கும் தொலைபேசி திட்டம். ஆம் அந்த மாரி. அதாவது ஒரு ஒரு டைமுக்கு அங்கெல்லாம் போகலாம். அப்படி இந்த ஷாப்பிங் சேவ்க்குலாம் வந்து அந்த டிஸ்கவுண்ட் வழங்குறது அந்த மாரி. ஸோ அதுதான் செகண்ட் பிரைஸ் டிக்ரிமென்ட். தேர்ட் டிகிரி பிரைஸ் டிக்ரிமெண்ட்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, டிஃபைன் வென் ஃபார்ம் த செக்ரிகேட் த மார்க்கெட் டிஃபரண்ட் பிஇடி, அதாவது பிரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் த டிமாண்ட். இப்ப நெகிழ்ச்சி உடைய பிரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் சேஞ்ச் த கன்சியூமர் ஆஃப் டிஃபரண்ட் பிரைஸ் வேர் த குட்ஸ் அண்ட் இண்டிகேட்டர். அப்ப இங்க வந்து பிரைஸ வந்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணி பார்ப்பாங்க. அப்ப இங்க வந்து 2 மெத்தட் யூஸ் பண்ணலாம். இன்இலாஸ்டிக் டிமாண்ட், இலாஸ்டிக் டிமாண்ட். பிரைஸ வந்து சேஞ்ச் பண்றதால டிமாண்ட் கூடுதான்னு சொல்லி பார்க்கணும். டிமாண்ட் குறைவா இருந்தா அது இன்இலாஸ்டிக்கும், பிரைஸ் சேஞ்ச் ஆகுறத விட டிமாண்ட் வந்து கூடுதலானது அது இலாஸ்டிக் டிமாண்டும் இருக்கும். அப்ப இந்த தேர்ட் டிகிரி பிரைஸ் டிக்ரிமென்டேஷன்ல வந்து நாங்க பேஸ் பண்ணுவோம். வயச பார்த்து இன்கம், அவங்க ஜியோகிராபிக் எந்த ஏரியா.
ஸோ டைம், ஆக்குபேஷன், தொழில் இதெல்லாம் பார்த்து நாங்க டைம் அதாவது வந்து ஈவினிங்குள்ள வாங்குனா இவ்வளோ பிரைஸ். 1 ஹவர், ஹாப்பி ஹவர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ சாட்டர்டேக்குள்ள வாங்குனா உங்களுக்கு இவ்வளோ. இந்த இயர் எண்டுக்குள்ள வாங்குனா அந்த மாரி. அதுதான் வந்து பிரைஸ். இப்ப இதெல்லாமே வந்து பிரைஸ் ஸ்டேட் வந்து 3 இருக்கு. ஒன்று வந்து நாங்க படிச்சது வந்து என்ன அதாவது வந்து ஃபர்ஸ்ட் டிகிரி பிரைஸ் டிக்ரிமென்ட், செகண்ட் டிகிரி பிரைஸ் டிக்ரிமென்ட், அடுத்தது வந்து நாங்க என்ன படிச்சோம்னா, தேர்ட் டிகிரி பிரைஸ் டிக்ரிமென்ட். அடுத்தது காமன் எக்ஸாம்பிள் அதாவது பிசினஸ் வாஸ் டொமெஸ்டிக். உள்நாட்டு பொருட்கள், வெளிநாட்டு பொருட்கள், கன்சியூமர் வந்து தூண்டக்கூடிய காரணிகள், அடுத்தது வயது, புவியியல் ரீதியான காரணிகள். இத வச்சு நாங்க பிரைஸ வந்து கூட்டலாம். நாம படிச்சிருக்கோம். புவியியல் ரீதியான காரணியில வந்து இப்ப நாங்க மார்க்கெட்ல படிச்சிருக்கோம் கடைசியா. அதாவது வந்து ஒரு இப்ப தம்புள்ள மார்க்கெட்ல இருக்கிற பிரைஸ்ல இருக்கு. கொழும்புப்பேட்டா மார்க்கெட்ல. ஸோ அந்த மாரியான விஷயம். ஏஜ் கேட்டகரிக்கு ஏத்த மாரி வந்து பிரைஸ் வந்து அங்குள்ள இப்ப அதிக அளவு வந்து ஏர்ன் பண்றவங்களுக்கு இருந்தா, அவங்க எவ்வளவுக்கு செல்ஃப் எம்ப்ளாயீஸா இருந்தா அவங்களுக்கு என்ன மாரி. ஸோ அதெல்லாமே வந்து ஒவ்வொரு பிரைஸ் டிக்ரிமினேஷன் சொல்லி நாங்க சொல்ல முடியும். அடுத்தது வந்து வெல்ஃபேர் இம்ப்ளிகேஷன் ஆஃப் த மோனோபோலி. அதாவது வந்து இந்த தனியுரிமையிலேயும் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, வெல்ஃபேர் இம்ப்ளிகேஷன் வந்து கண்டிப்பா நடக்குது. அதாவது தனியுரிமை சந்தையிலே வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, இந்த எஃபிஷியன்சி இந்த எஃபிஷியன்சிங்கிற விஷயம் வந்து நடக்குது. சரியா? அதே மாரி வரைபடத்த வரைஞ்சாச்சு. வரைபடத்த வரைஞ்சோம்னு சொல்லி, இந்த எக்கானமிக் ஆஃப் வெல்ஃபேர்ன்னு சொல்லி சொல்லும் பொழுது 1 மினிட். ஓகே. இந்த மோனோபோலி கம்பெனில வந்து என்ன நடக்குன்னா, மார்ஜினல் பெனிஃபிட் அதாவது வந்து கண்டிப்பா வந்து என்ன நடக்குன்னா, ஆ எங்களுக்கு வந்து கண்டிப்பா அந்த எஃபிஷியன்சி இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். பாருங்க. The monopoly competitive firm minimize the profit point MR summonings product quantity sale from P1. The point of signal from the market down because the consumer continue buy the goods till the marginal benefit drop to the P2. ஓகே. பாருங்க. மார்ஜினல். இப்ப இந்த மார்ஜினல் ப்ராஃபிட் ட்ராப் 2ன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து அதாவது வந்து ஓகே. இந்த மார்ஜினல் காஸ்ட் இந்த எம்சி சமன் எம்ஆர் சந்திக்கிற புள்ளியில வந்து நாங்க பிரைஸ போடக்குள்ள ஒரு கஸ்டமருக்கு வந்து நாங்க இந்த பிரைஸ வந்து நாங்க குறைக்கும் பொழுது, பிரைஸ் வந்து இந்த எவரேஜ் காஸ்ட் மாரி இந்த பிரைஸ வந்து குறைக்கக்குள்ள வந்து கண்டிப்பா வந்து கஸ்டமர் வந்து எக்கனாமிக் வெல்ஃபேர் அப்ப அந்த பொருள் வந்து அதிக அளவு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அந்த பொருளுக்கு நன்மை அ அடைஞ்சு கொள்வாங்க. ஸோ அதன் மூலமா வந்து இந்த எக்கனாமிக் வெல்ஃபேர் வந்து சமூக நலன் வந்து அ கிடைக்கும்னு சொல்லி சொல்ல முடியும். ஓகே. அடுத்தது கம்பேரிசன் ஆஃப் த மோனோபோலி அண்ட் பெர்ஃபெக்ட் கம்பேரிசன். அதாவது வந்து ஒப்பிட்டு பார்க்கிறது. தனியுரிமை சந்தை தனியுரிமை சந்தை மட்டும் நிறை போட்டி சந்தை. அப்ப பாருங்க முதலாவதே வந்து சொல்லியிருக்காங்க வந்து முதலாவது வந்து நாங்க இதுல டிஃபரன்சியேஷன் சொல்லலாம். மோனோபோலி மார்க்கெட்ல வந்து அதிக அளவிலான வந்து சப்ளையர்ஸ் அண்ட் பையர்ஸ் இருக்காங்க. ஆனா இதே பெர்ஃபெக்ட் காம்படிட்டிவ் மார்க்கெட்ல வந்து குறைந்த அளவிலான சப்ளை சாரி 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 மோனோபோலி மார்க்கெட்ல வந்து
ஸோ அதாவது வந்து சப்ளைஸ் அண்ட் பயர்ஸ் வந்து ரொம்ப குறைவா இருக்காங்க. இதே இந்த பெர்ஃபெக்ட் காம்படிட்டிவ் மார்க்கெட்ல வந்து என்ன சொல்றான்னு சொன்னா, அங்க வந்து கண்டிப்பா வந்து சப்ளையர்ஸும் பயர்ஸும் வந்து கூடுதலான அளவு இருப்பான்னு சொல்றோம். ஓகே. அடுத்தது வந்து இந்த டிமாண்ட் கர்வ். அப்ப இங்க டிமாண்ட் கர்வ்ன்னு சொல்லக்குள்ள வந்து அதாவது வந்து நிறுவனத்தின் வந்து எல்லை வருமானமும் சராசரி வருமானமும் எம்ஆர் சமன் ஏஆர். அதாவது வந்து பெர்ஃபெக்ட் காம்படிட்டிவ்ல வந்து எம்ஆர் சமன் ஏஆர்ன்னு சொல்லலாம். ஆனா சரியா? தனியுரிமைன்னு சொல்லக்குள்ள தனியுரிமை நிறுவனத்தோட வந்து நம்ம ஒப்பிடக்குள்ள வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, அது ம அ அதாவது வந்து எவரேஜ் ரெவென்யூ வந்து கூடுதல் எல்லை வருமானத்த விட. சரியா? எவரேஜ் ரெவென்யூ வந்து இந்த எல்லை வருமானத்த விட கூடுதலையா இருக்கும். நாம படிச்ச அதனால தானே இந்த எவரேஜ் ரெவென்யூ கூடுனால தான் மார்ஜினல் ரெவென்யூ கர்வ் வந்து குறைஞ்சு கொண்டு வருது. அதத்தான் அங்கன 2வது சொல்றாங்க. அதாவது வந்து ஒரு நிறுவனத்துல வந்து சராசரி வருவாய் ஏஆர் வந்து அ அதாவது வந்து அ என்ன சொல்றது? இந்த நாங்க கு குறைஞ்சு கொண்டு வருது எம்ஆர விட. இதே நிறைபோட்டி சந்தையில வந்து அது வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, என்ன சொல்றதுன்னு சொன்னா, தொகை அச்சுக்கு சமாந்தரமா இருக்கு. ஹாரிசான்டலா இருக்குன்னு நாங்க படிச்சிருக்கோம். அதாவது வந்து இத நீங்க சாதாரணமா சொல்லணும்னு சொன்னா, மனோபொலி மார்க்கெட்ல வந்து கர்வ் வந்து டிமாண்ட் கர்வ் டைப்ல வந்து இருக்கு. ஸோ இதே வந்து பெர்ஃபெக்ட் காம்படிட்டிவ் மார்க்கெட்ல வந்து டிமாண்ட் கர்வ் வந்து என்ன சொல்றது? பெர்ஃபெக்ட் எலாஸ்டிக் ஆஃப் டிமாண்ட் டைப்ல வந்து இருக்குன்னு சொல்லலாம். சரியா? ஓகே. அடுத்தது வந்து இந்த பெர்ஃபெக்ட் காம்படிட்டிவ் மார்க்கெட். அதாவது நிறைபோட்டி நிறுவனம் வந்து சமநிலை அடையும் பொழுது எம்சி சமன் எம்ஆர் சமன் பி. பி சமன் எம்ஆர் சமன் எம்சி. அதாவது வெ மார்ஜினல் காஸ்ட்டும் சமன், மார்ஜினல் ரெவென்யூக்கு, மார்ஜினல் பிரைஸும் சமன். இது 3ம் ஒன்றுக்கொன்று சமனா காணப்படும். ஆனா இதே தனியுரிமையில வந்து என்ன நடக்குன்னா, எம்ஆர் சமன் எம்சி ஆனா பிரைஸ விட வந்து குறைவா இருக்கும் மார்ஜினல் ரெவென்யூ. மார்ஜினல் ரெவென்யூ பிரைஸ விட வந்து மார்ஜினல் ரெவென்யூ வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். சரியா? ஸோ இது வந்து தான் இந்த டிஃபரன்ஸ். சம்டைம்ஸ் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கலாம். ஸோ இதுகளுக்கு இடையிலான வேறுபாடுகள் என்னென்னதுன்னு அப்ப முதலாவது வந்து நான் என்ன சொன்னேன்? அதாவது வந்து இந்த மனோபொலி மார்க்கெட்ல வந்து என்ன சொல்றதுன்னு சொன்னா, ஒரே ஒரு உற்பத்தியாளர் மட்டும் தான் இருப்பாங்க. அதுதான் த ஒன்லி ஒன் சிங்கிள் ப்ரொடியூசர். ஆனா இந்த என்ன சொல்றது? பெர்ஃபெக்ட் காம்படிட்டர்ஸ்ல வந்து அதிக அளவான அதாவது மெனி சப்ளையர்ஸ் அண்ட் பையர்ஸ் இருக்கிறாங்க. 2வது என்ன சொல்லணும்னு சொன்னா, அதாவது வந்து இந்த பெர்ஃபெக்ட் காம்படிட்டிவ்ல வந்து இந்த டிமாண்ட் கர்வோ எவரேஜ் ரெவென்யூ அதாவது டிமாண்ட் கர்வா இருக்கலாம், அப்படி கேள்விக்கோடா இருக்கலாம், அப்படி இல்லாட்டி எவரேஜ் ரெவென்யூவா இருக்கலாம். பெர்ஃபெக்ட்லி காம்படிட்டிவ் மார்க்கெட்ல ஹாரிசான்டல் அதாவது ஹாரிசான்டல் ஸ்ட்ரெய்ட் லைன்னு சொன்னா நாங்க சொல்லுவோம் வந்து என்னதுன்னா, அதாவது வந்து என்ன சொல்றது? தொகை அச்சுக்கு சமாந்தரமா இருக்குன்னு சொல்லுவோம். The ஃப பட் எவரேஜ் ரெவென்யூ கர்வ் ஆன் த மோனோபோலி அதாவது எவரேஜ் ரெவென்யூ கர்வ் சராசரி வருமானம் வந்து இந்த தனியுரிமை சந்தையில வந்து அதாவது டவுன்வர்ட் ஸ்லோப்ன்னு சொன்னா, கேள்விக்கோடு மாரி காணப்படுது. மேலிருந்து கீழ் நோக்கியதாக, அப்படி இல்லாட்டி இடமிருந்து வலமாகன்னு நாம சொல்ல முடியும். ஓகே. அடுத்தது வந்து பெர்ஃபெக்ட் காம்படிட்டிவ். நிறைபோட்டி நிறுவனத்தில எம்ஆர் சமன் எம்சி சமன் பின்னு சொல்லுவோம். எம்ஆர் சமன் எம்சி சமன் பி நிறைபோட்டி நிறுவனம். ஓகே பாருங்க. எம்ஆர், பி வந்து 4, எம்ஆர் 4 சரியா? எம்ஆர் பி சமன் எம்ஆர் சமன் ஏஆர். எவரேஜ் ரெவென்யூ வந்து எங்களுக்கு 4ஆவே தான் காணப்படும். சரியா? ஆனா மனோபோலி மார்க்கெட்ல வந்து அது என்னதுன்னா மனோபொலி மார்க்கெட்ல வந்து அது தலைகீழா காணப்படும். அதாவது மனோபொலி மார்க்கெட்ல தலைகீழான்னு சொன்னா, எம்சி சமன் எம்ஆர். எம்சி சமன் எம்ஆர். எம்சியும் எம்ஆர் வந்து ஈக்குவலா இருக்கும். ஓகே. எம்சி சமன் எம்ஆர் வந்து ஈக்குவலா இருக்கும். மார்ஜினல் ரெவென்யூ ஆ மார்ஜினல் ஓகே. மார்ஜினல் பாருங்க. நான் அதாவது 400, 400 ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் ஈக்குவலா இருக்குன்னு சொல்றோம். எம்ஆர் சமன்
எம்சி ஈக்குவலா இருக்கு. பட் பிரைஸை விட வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து பிரைஸை விட வந்து குறைவா தான் இருக்கும். ஓகே. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பாருங்க. பிரைஸை விட குறைவா தான் இருக்கு. இந்த எம்ஆர்எம்சி வந்து 400 இருக்கு. பட் பிரைஸை விட வந்து என்னது பிரைஸ் எவ்வளோ? 800 பிரைஸை விட குறைவா தான் இருக்கு. அதுதாங்கண்ணே நிபந்தனை. சரி. அடுத்தது வந்து பாருங்க, லாங் ரன். நீண்ட காலத்துல வந்து இந்த பெர்ஃபெக்ட் கம்ப்யூட்டர் மார்க்கெட் ஏர்ன் ஒன்லி நார்மல் ப்ராஃபிட். அதாவது சாதாரண லாபத்த மட்டும் தான் உழைக்கும். ஆனா காம்படிட்டிவ் ஃபர்ம் கேன் ஏர்ன் மோர் நார்மல் ப்ராஃபிட் இன் ஷார்ட் ரன். அதாவது காம்படிட்டிவ் நிறுவனம், போட்டி நிறுவனம் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, சாதாரண லாபத்த வந்து உழைத்துக் கொள்ளும். ஷார்ட் ரன்ல வந்து நார்மல் ஆன் த கண்ட்ரி monopoly firm, even if they incurring losses, the short run will always earn the abnormal profit. அதாவது வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, இப்போ ஒரு நிறைப்போட்டி நிறுவனம் வந்து அதாவது வந்து குறுங்காலத்துல வந்து சாதாரண லாபத்த உழைக்கும்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா, தனியுரிமை வந்து குறுங்காலத்துல வந்து அதாவது வந்து என்ன சொல்றதுன்னா, குறுங்காலத்துல வந்து சாதாரண லாபத்தையோ, நட்டத்தையோ அப்படி இல்லாட்டி அ என்னது அப்நார்மல் ப்ராஃபிட்டோ ஏர்ன் பண்ணாலும், லாங் டெர்ம்ல நீண்ட காலத்துக்கு வந்து கண்டிப்பா அப்நார்மல் ப்ராஃபிட் மட்டும் தான். சரியா? ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அதே வேளையில இந்த பெர்ஃபெக்ட் காம்படிட்டிவ் மார்க்கெட் வந்து அ லாங் ரன்ல வந்து நார்மல் ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணிரும். ஓகே. அடுத்தது வந்து அதாவது இந்த லாங் ரன் பெர்ஃபெக்ட் காம்படிட்டிவ் பிரைஸ் ஈக்குவல் எல்எம்சி, எல்ஏசி. அதாவது லாங் ரன் மார்ஜினல் காஸ்ட், லாங் ரன் எவரேஜ் காஸ்ட் ஈக்குவல் பிரைஸ் தான் இருக்கும். இட்ஸ் அ மினிமம். One country. A monopoly from the long run average cost curve not is minimum point of the level. அதாவது வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீண்ட கால சராசரி செலவு வந்து வந்து ஏகபோக நிறுவனம். அதாவது குறைந்தபட்ச புள்ளியில இருக்காதுன்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நாங்க இந்த லாங் ரன்ல வந்து கண்டிப்பா எல்எம்சி சமன் எல்ஏசி P/LMC/LACன்னு சொல்லி சொன்னாலும், மோனோபோலி மார்க்கெட்ல இந்த லாங் ரன் எவரேஜ் காஸ்ட் கர்வ் வந்து நாட் த மினிமம் பாயிண்ட் ஆஃப் த லெவல். அதாவது வந்து ஓகே. இந்த வரைபடம் பார்த்தோம் தானே? பாருங்க. நீண்ட காலத்துல வந்து என்ன நடக்குதுன்னா, லாங் ரன் எவரேஜ் காஸ்ட் அதாவது வந்து குறைந்தபட்ச புள்ளியில வந்து இல்லன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. ஓகே. அடுத்ததாக the perfect computer products cannot be practiced as the price decrement. The monopoly can exercise the price decrement. அதாவது வந்து இந்த நாங்க நிறைப்போட்டி நிறுவனத்துல வந்து விலையில வந்து பாகுபாடு காட்ட முடியாது. அதாவது வந்து பிரைஸ்ல வந்து பெருசா சேஞ்சஸ் வந்து கொண்டு வர முடியாது. என் கடையில வந்து 500 கேரட் ரூ. 100 பக்கத்து கடையில 500 கேரட் ரூ. 100 தான் இருக்கலாம். ஒரு 5, ரூ. 2 வந்து ஓகே. பட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி சொன்னா கஷ்டம். ஸோ அதத்தான் சொல்லாங்க. அதுதான் பெர்ஃபெக்ட்லி கம்பேட்டிட்டிவ்ல வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, அதாவது பெர்ஃபெக்ட் காம்படிட்டிவ்ல வந்து ஆ என்ன சொன்னா, விலையில வந்து பாகுபாட்ட கடைபிடிக்க யாருனாலும், எவ்வளவுக்குனாலும் வாங்குறாங்க. ஸோ அதனால வந்து பிரைஸ்ல வந்து ஒரு சேஞ்சஸ் எதுவுமே கொண்டு வர முடியாது. டிஃபரன்சியேஷனும் காட்ட முடியாது. சரியா? ஆனா, மனோ மனோபலி மார்க்கெட் தனியுரிமை சந்தையில வந்து அந்த பாகுபாட்ட வந்து காட்ட முடியும். சரியா? அடுத்தது வந்து அண்டர் த மனோபோலி பிரைஸ் ஆஃப் அயர்ன் அவுட்புட் த லெஸ் தென் அண்டர்ஸ்டாண்ட் பெர்ஃபெக்ட் கம்பேரிசன். அதாவது வந்து இந்த மனோபோலி தனியுரிமை சந்தையில வந்து விலை வந்து கூடுதலாகவும், கேள்வி வந்து குறைவாகவும் காணப்படும். சரியா? The the monopoly price is the higher and output less that under the perfect competition. அதாவது வந்து ஆ தனியுரிமை சந்தையில வந்து விலை வந்து கூடுதலா இருக்கக்குள்ள வந்து அதுக்கான தொகை வந்து ரொம்ப குறைவா இருக்கும். இந்த நிறைபோட்டி நிறுவனத்தோட ஒப்பிடும் பொழுது. சரியா? ஸோ இதுதான் வந்து நாங்க பார்த்த டிஃபரண்ட். ஓகே. ஸோ நாங்க அடுத்ததுல வந்து மோனோபோலி காம்படிட்டிவ் பத்தி பார்ப்போம். அதாவது இப்ப நாங்க பார்த்தோம் மோனோபோலினா என்ன?
மோனோபோலியில வந்து ஷார்ட் ரன், லாங் ரன் எப்படி இருக்கும்? ஷார்ட் ரன்ல வந்து என்னென்ன வகையான ப்ராஃபிட், லாஸ், நார்மல் ப்ராஃபிட் பார்க்குறது. லாங் ரன்ல வந்து என்ன நடக்கும்? ஸோ லாங் ரன் லாங் ரன் வந்து பார்க்கணும்னு சொல்லி சொன்னா என்னென்ன நிபந்தனைகள் பூர்த்தி செய்யணும்? அடுத்தது ஃபைட்டிங் ஸ்ட்ராட்டஜில வந்து 2 மெயினான என்ன விஷயம் பார்க்க இருக்கு. ஸோ அதில வந்து பார்த்த ஃபர்ஸ்ட் டிகிரி, அப்புறம் செகண்ட் டிகிரி, தேர்ட் டிகிரின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் வெல்ஃபேர் இம்ப்ளிமென்டேஷன் இப்போ மனோபாலிட்டிகலியால வெல்பீயிங் ஒண்ணு இருக்கு. ஸோ அதை கதைச்சோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம், இந்த மோனோபோலி மார்க்கெட்டுக்கும் பெர்ஃபெக்ட் காம்படிஷன் மார்க்கெட்டுக்கும் இடையில வந்து வேறுபாடுகள். ஓகே, ஓகே. அடுத்த செஷன்ல வந்து நாம மோனோபாலிட்டிகலி காம்படிஷன் வந்து பார்ப்போம்.